This conference will now be recorded. Okay. So last 2 or 3 days, we have been discussing Azure geographical presence. எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய resources Azureல create பண்ற resources வந்து பார்த்தீங்கன்னா how we can keep them highly available, எப்படி நம்ம redundant create பண்ண முடியும்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். On the other side, lot of organization எல்லாமே வந்து security compliance aspectல வந்து they would like to keep their systems within the geographical area. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, how we can keep them reliable, resilient, highly available, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். But from today onwards, we'll be getting too much into the practical aspect. Okay, எப்படி நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி விஎம் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்றது என்னன்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ let's start with the practical aspect. So first வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து we are going to discuss on virtual machine. Virtual machine வந்து பாத்தீங்கன்னா it is one of the compute resource where நம்ம வந்து பாத்தீங்கன்னா we'll be managing the operating system. When I say managing the operating system, almost எல்லா system administrationக்கும் தெரியும். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா we'll be going and doing monitoring, patching, backup, தென் எனி OS ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும்போது ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் டாஸ்க்ஸாக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ விஎம். ஃபர்ஸ்ட் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றத வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ நமக்கு இப்போ 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, என்னுடைய இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இட் மைட் ஹவ் காட் ஆக்டிவ் சின்ஸ் எஸ்டர்டே. ஏன்னா அந்த பில்லிங் சைக்கிள் முடிஞ்சதால ஐ மைட் ஹவ் காட் நியூ கிரெடிட். ஸோ ஐ கேன் எய்தர் சூஸ் the pay as you go subscription or my default Visual Studio subscription. So Visual Studio subscription choose பண்ணிட்டு these are the two things that we need to create, right? ஒரு active subscription இருக்கணும், இன்னொன்று வந்து we need to have a resource group for our resources. So these two are the mandatory things for any resource that we create in Azure platform. So இதுல வந்து பார்த்தீங்கன்னா I'll just go and choose one of the resource group, existing resource group. If you want to create one, you can create one. Okay, but I'll just go with one default. Okay, so I'll give it a name. So I'll just say stan VM01. Maybe I'll call this as stan application web VM1. Okay, try to limit the characters by 15 characters because of the NetBIOS limitation. Okay, 7, 10. Okay, so this is only 14 characters, so we are good. So you can select the region of your choice. I have told you how to choose the region. So நம்ம வந்து இப்போ ஒரு Windows system create பண்ணுவோம், ஒரு Linux system will create it. Okay, we'll see what are the different options we have. So imageல வந்து பாத்தீங்கன்னா as I told you, நீங்க போயிட்டு உங்களுடைய applicationக்கு தேவையான operating system with version choose பண்ணிக்கலாம். But some of the organization வந்து பாத்தீங்கன்னா they want to be compliant with specific compliance level. நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா they will go and choose சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டின்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹார்ட் அண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, சிஏஎஸ் இமேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ்னா இந்த சிஏஎஸ் உடைய பெஞ்ச் மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா they should have already implemented in this image. இப்போ ஜென்ரலா அவங்க ஹார்ட் அண்ட் இமேஜ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கோ அண்ட் டவுன்லோட் த சிஏஎஸ் ரிலேட்டட் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம போயிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் அவங்க என்ன கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கணும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்களோ அதை போயிட்டு நம்ம வில் கோ அண்ட் டவுன்லோட் இட். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இமேஜிங் டீம் இருப்பாங்க. ஸோ அந்த இமேஜிங் அந்த பேக்கேஜிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா they will go and package your operating system in such a way it is compliant to that particular hardening standard. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா let's take any one of the எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா they will provide the hardening standards. இதை போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு we have to follow it. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெர்ஷன் 1.0 உடைய ஹார்டனிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்றது போயிட்டு ஜஸ்ட் வில் ஹேவ் a quick look at it. ஹார்டனிங்னா என்னன்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஹார்டனிங்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் பாலிசி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி சம் ஸ்பெசிஃபிக் பாலிசி ஸ்டாண்டர்ட் ஃபார் யுவர் அக்கௌண்ட், ஃபார் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து எப்படிலாம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கணும், உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பாஸ்வேர்ட் ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் இதுக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ டொமைன் கண்ட்ரோலர்னா லெவல் 1 இருக்கணும், மெம்பர் சர்வர்னா இந்த லெவலில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் பாஸ்வேர்ட்
செட்டிங், டிஃபால்ட் செட்டிங்ஸ், அந்த மாதிரி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த செட்டிங்ஸ் பண்ணுறோம், என்ன வந்து ரெக்கமெண்டட் ஸ்டேட், இதெல்லாம் கொடுத்துருக்கதை பேஸ் பண்ணி நம்மளுடைய இமேஜிங் டீம், நம்மளுடைய பேக்கேஜிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, they will go and configure all the rational and they will go and set it up in your operating system. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டா, ப்ரீ பாப்புலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி தேர் இன் தி சிஏஎஸ் இமேஜஸ். ஸோ அதனால நம்ம போயிட்டு மேனுவலா உட்காந்துட்டு ஒரு செட்டிங்ஸும் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. பட் அகெயின் எல்லா ஓஎஸ்லயும் நம்ம போய் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இட் வில் பி டன் இன் த கோல்டன் இமேஜ்னு சொல்லுவாங்க, கோல்டு டிஸ்க்னு சொல்லுவாங்க, கோல்டன் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்க்ல வந்து இமேஜிங் டீம் வந்து ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த கான்ஃபிகர் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து இமேஜா எடுத்து நமக்கு டிப்ளாய் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a வெரி ஹியூஜ் டாக்குமெண்டேஷன். பாத்தீங்கன்னா 1000 பேஜ் டாக்குமெண்ட் இது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. பட் இது நமக்கு ஆஸ் அ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் we don't have to really worry about it because we are getting images which is already CAS compliant images. So இதை சூஸ் பண்ணீங்கன்னா we have to pay extra 1 rupee or 1.5 rupee per hour. பட் அகெயின் அப் டு டேட் இருக்கும் உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நெட்வொர்க் செட்டிங் கான்ஃபிகரேஷன் இருக்கணும், இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் மெஷினில் போயிட்டு செக்யூரிட்டி பாலிசி ஓப்பன் பண்ணிட்டு அதில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க, இல்லை லோக்கல் பாலிசியில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. சில டைம் குரூப் பாலிசி வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா they will push all these configuration settings. பட் ஐ மீன் இது வந்து ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். பட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வில் ஃபாலோ டிஃப்ரெண்ட் process. Okay, but in the CAS standard தான் வந்து பாத்தீங்கன்னா it is widely adopted and followed. So அது வந்து பாத்தீங்கன்னா you have it ready made in the cloud platform. So we can just go back one step. I'll explain. சொல்லுங்க. இது ஆர்னிங் பண்ணிருக்கா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சப்போஸ் we have image, okay, நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா we'll know which image we have deployed the OS from. அந்த இமேஜே வந்து உங்களுக்கு காமிக்கும் it is a CAS compliant image என்னன்றது. அது எந்த ப்ரொவைடர் கொடுத்தாங்கன்றதும் நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு எந்த ப்ரொவைடர் எந்த டிப்ளாய் பண்ணுன்ற இமேஜ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சி அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோம், we need to be compliant with all the vulnerability standards. உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்றேன். ஸோ 2012 2016 சர்வர் செலக்ட் பண்ணிட்டு பண்றேன். ஸோ டிப்ளாய் ஆயிடுது. இது ஆர்னிங் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணணுமா? இல்ல அதான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா we can go and verify it. இப்போ இங்க ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய பாலிசியில போயிட்டு we can check whether இந்த டர்ன் ஆன் பிஹேவியர் மானிட்டரிங் வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்க வந்து ரேண்டமா you can go and check it. பட் அட் த எண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா we want our image to be free from vulnerabilities, ransomware and attacks and so on. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து they will use tenableness, இல்ல ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஸ் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை வல்னரபிலிட்டிஸ் கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்னன்றதை வந்து வேலிடேட் பண்றதுக்கு செக் பண்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஏஎஸ் இமேஜ் இஸ் ஹெல்பிங் அஸ்ன்றது. ஸோ சிஏஎஸ் கம்ப்ளைண்ட் இமேஜையும் இன்னொரு சர்வரையும் செக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹார்டனிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் நீங்கள் போயிட்டு யூ கேன் வேலிடேட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டோடைய செட்டிங்ஸ் எப்படி இருக்கு, இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் குரூப் பாலிசி டெம்ப்ளேட்ல ஆட் பண்ணியிருக்காங்களா, அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணியிருக்காங்களா என்னன்றது வந்து யூல் பி ஏபிள் டு கோ அண்ட் செக். ஏதாவது நீங்கள் ரேண்டமா செக் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இது எனேபிள்டா இருக்கணும்னு சொல்றாங்க, இது எனேபிளா இருக்கா இல்லையான்றதை நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே. ஸோ நான் இன்னொரு கொஞ்சம் அடிஷ்னல் இன்புட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஆர்கனைசேஷன்ல எப்படி அது இமேஜிங் டீம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்றது. ஸோ தட் ஐ வில் கெட் லிட்டில் மோர் அடிஷ்னல் இன்சைட். ஸோ ஐ வில் கம் டு தட். ஓகே, ஸோ லெட் மீ சூஸ். ஓகே, பே as you go மாறிடுது. ஸோ என்ஷூர் லைக் யூ ஆர் செலக்டிங் த intended subscription, otherwise you will have to okay, so let me just scan web application VM01. Okay, EastUS choose பண்ணிட்டேன். I have selected the image. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த instance type choose பண்றது வந்து பாத்தீங்கன்னா it is little tricky. So இதுதான் வந்து ரொம்ப important as a architect, as a build engineer இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா you will just choose what your architect has decided. உங்களுடைய சீனியர் இன்ஜினியர் உங்களுடைய டீம் என்ன டிசைட் பண்ணிருக்காங்களோ அந்த சீரீஸ் போய் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த சீரீஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க என்ன உங்களை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க பில்ட் டீமா இருக்கீங்க இல்ல கிளவுட் ஆப்ஸ் டீமா இருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் வாட் தேவ் ஆஸ்க்ட் ஃபார்.
ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். திஸ் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில டேட்டா பேசஸ் கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு சில நெட்வொர்க் அப்ளையன்ஸ்க்காக விஎம் கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு சில அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்காக விஎம் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது எல்லா applications, they don't need the same level of CPU, same amount of memory, same amount of network speed லாம் தேவையில்லை. ஸோ ஒரு application it behaves differently. So you have to go and choose the instance type to actually match the business requirement. ஸோ அப்ளிகேஷன் ஓனர் தான் சொல்லுவாங்க, என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா it will need more CPU or it will need more memory or it needs some graphics processing and so on. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் what their application really demandsன்றது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு we need to be able to provide them the suggestion. என்ன சூஸ் பண்ணீங்கன்னா it will be betterன்றது வந்து we have to give them some guidance. ஓகே, அதுக்கு இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் வந்து it will be very helpful. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் பர்பஸ்ன்ற கேட்டகரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைப்ஸ்லயும் வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் ஓனர்ஸ்க்குமே அவங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் என்னன்றது தெரியாது. தே மைட் ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் நியூ அப்ளிகேஷன், இல்ல அவங்க வந்து ஹோம் க்ரோன் அப்ளிகேஷனா இருக்கும். ஸோ தேர் மைட் பி சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப டீப் டைவா இருக்காது, டீடைல்டா இருக்காது. ஸோ அப்போ வந்து ஜென்ரல் பர்பஸ் கேட்டகரி வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் வேர் வி டோன்ட் நோ ஹவு இட் பிஹேவ்ஸ் ஆர் வாட் இட் டிமாண்ட்ஸ். ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து சில இதில் வந்து இட் வில் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்னாலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் மோர் டாக்கிங் அபவுட் CPU அண்ட் ஸோ ஆன். இதில் வந்து இட் வில் டிமாண்ட் ஃபார் ஹை CPU டு மெமரி ரேஷியோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we have something called memory. ஒன்னு நம்ம will discuss in details. Okay, I'm just listing down the topics here or heading here. So memory optimized, storage optimized, and then we have graphics processing, GPU option. Then we have high performance compute optimized. Then we also have the confidential compute. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we have various instance types to choose from. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜென்ரல் பர்பஸ் வில் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் பர்பஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் இட் வில் கன்சியூம் மோர். எனக்கு CPU அதிகமாக கன்சியூம் பண்ணுமா இல்லை மெமரி அதிகமாக கன்சியூம் பண்ணுமான்னு தெரியல அப்படின்னா, ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ வித் தட். ஓகே, ஸோ ஒரு பேலன்ஸ்டாக CPU, மெமரி and resources ratio வேணும் அப்படின்னா you can go with this general purpose. So general purposeல வந்து பாத்தீங்கன்னா it won't have high amount of CPU or high amount of memory அப்படிலாம் இருக்காது. So high amount of CPU நான் எது மீன் பண்றேன்னா, இப்போ ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், நீங்க லேப்டாப் வாங்க போனாலோ இல்லை டெஸ்க்டாப் வாங்க போனாலோ CPUன்றது வந்து 1 or 2 CPU தான் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 4 or 8 அந்த மாதிரி தான் வரும். பட் மெமரி வந்து யூ நீட் மோர் கெப்பாசிட்டி, ஏன்னா அது வந்து நிறைய ப்ராசஸிங்க்கு கன்சம்ஷனுக்குலாம் தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹை CPU டு மெமரி ரேஷியோ அப்படின்னா, இப்போ நம்ம 32 GB ரேம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யூ வில் ஹேவ் எ வெரி ஹை CPU ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு வந்து 16 வர்ச்சுவல் CPUs கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 12 வர்ச்சுவல் CPUs கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதிகமான வர்ச்சுவல் CPU கொடுத்துருப்பாங்க. வேற மெமரி ஆப்டிமைஸ்ட் போனீங்க அப்படின்னா, அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வர்ச்சுவல் CPUக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் ஹவ் கிவன் 64 GB ஆஃப் ரேம். ஸோ இதுல வந்து ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து மெமரி கெப்பாசிட்டியோட CPU அதிகமா வராது, ஏன்னா CPUன்றது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் பிசிக்கல் ப்ராசஸிங் யூனிட். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அந்த மாதிரி தான் ஃபிசிக்கல் சாக்கெட் ப்ராசஸர்ஸ் வரும். அதில் கோர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வர்ச்சுவல் கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எப்பயுமே இந்த CPU அதிகமாக இருக்காது, பட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே 1:2 ரேஷியோ இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:6 ரேஷியோ கிட்டத்தட்ட மேலே அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை காம்பன்சேஷன் ரேஷியோ இருக்கும் இங்கே. ஸோ ஹை மெமரி டு CPU ரேஷியோ, ஒரு CPUக்கும் அதிகமான மெமரி கிடைக்கும் உங்களுக்கு இதுல மெமரி ஆப்டிமைஸ்ல. ஸோ அப்போ வந்து ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் டிஃபரன்ஷியேட். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்னா CPU ரேஷியோ அதிகமா இருக்கும். நான் சொல்றது ரேஷியோ தான் அதிகமா இருக்கும்னு சொல்றேன், CPU அதிகமா இருக்கும்னு சொல்லல. இப்போ வந்து ஒரு CPUக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 16 GB ஆஃப் ரேம். சாரி எக்ஸாம்பிள் இங்க how you are having 1:2 ரேஷியோ இருக்குங்க. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது அப்படிதான் இருக்கும்னு சொல்றேன். மேபி ஐ ஷோ யூ how it looks like here. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து let's go and choose the compute ratio. அது F சீரீஸ்ல இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ரெண்டு மேல பாருங்க, இது வந்து CPU, இது மெமரி, இது டேட்டா டெஸ்க். ஸோ வந்து
2:4, அதாவது 1:2 ரேஷியோ இருக்கு. அதுவும் இதுவும் 1:2 ரேஷியோ இருக்கு. இதுவும் 1:2 ரேஷியோ இருக்கு. இதுவும் 1:2 ரேஷியோ இருக்கு. மீனிங் 16 சிபியூக்கு 32 ஜிபி ரேம், 8 சிபியூக்கு 16 ஜிபி ரேம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் மோர் ஆர் லெஸ் 1:2 ரேஷியோ. வேற இப்போ நீங்க மெமரி ஆப்டிமைஸ்ட் போறீங்க அப்படின்னா அப்படி வேற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 4 சிபியூக்கு 64 ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க, 4 சிபியூக்கு 32 ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க, வெறும் 2 சிபியூக்கு 64 ஜிபி வரைக்கும் ரேம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு சிபியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 ஜிபி ரேம் வரைக்கும் 1:32 ரேஷியோ வரைக்கும் போறாங்க இங்க. ஸோ சிமிலர்லி இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் பாத்தீங்கன்னா 8 ஜிபிக்கே வந்து சரி 4 ஜிபிக்கே வந்து 128 ஜிபி ரேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு மெமரி ஆப்டிமைஸ்ல யூ வில் ஹேவ் வெரி ஹை மெமரி ரேஷியோ ஃபார் ஈச் ஆஃப் யுவர் சிபியூ. ஸோ அதுதான் இங்க சொல்ல வரேன். இது வந்து 1:2 ரேஷியோன்றது வந்து ஜென்ரல் ஸ்டாண்டர்டா இருக்கும். பட் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வரணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. பட் தட் இஸ் அ ப்ராக்டிஸ் தட் தே ஃபாலோ ஃபார் கம்ப்யூட் ஆப்டிமைஸ். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஈவன் எக்ஸீட் தட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து 1:32 ரேஷியோலாம் போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து மெமரி டிமாண்ட் இருக்கிற ஒர்க் லோட்ஸ்க்குலாம் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மெமரி அதிகமாக கேட்குற ஒர்க் லோட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சர்வர்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ கிரேட் ஃபார் database servers or database systems. Not only database, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் இந்த கேச்சிங்லாம் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. கேச்சிங் சர்வர்ஸ் இல்லை அது வந்து மீடியம் சைஸ்லேயும் வரும், லார்ஜ் சைஸ் கேச்சிங் சர்வர்ஸும் வரும். இல்லாட்டி இன் மெமரி அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இப்போ நிறைய டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் மெமரி. ஸோ அப்போ நீங்கள் வந்து மெமரி ஆப்டிமைஸ் சூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ரெக்வயர்ட் பர்ஃபார்மன்ஸ் லெவல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் வந்து ஸோ இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ஹேவிங் எனி ஹையர் லெவல் ஆஃப் சிபியூ இல்லை ஹையர் லெவல் ஆஃப் மெமரியோ அப்படிலாம் இருக்காது. இட் வில் ஹேவ் அ பேலன்ஸ்ட் சிபியூ டு மெமரி ரேஷியோ. ஸோ இது மெயினாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா maybe I'll put it here. So these are all ideal for டெஸ்டிங்க்கு இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஸ்டார்டர் மெஷின். இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ கேன் கீப் மாடிஃபையிங் ஆர் கீப் இன்க்ரீசிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆர் நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டார்டர் ஸ்டேஜில் வந்து காஸ்ட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் வித் வி கேன் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் பர்பஸ் இஃப் இன் கேஸ் வி டோன்ட் நோ how much the consumption will be. So ideal for testing, development in simple non-critical workloads வந்து we can just go and start with your general purpose. So என்னென்ன workload வந்து ஜென்ரலா ரன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேட்டாபேஸ் சர்வர்ஸ், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ டிராஃபிக் டு மீடியம் டிராஃபிக் வெப் சர்வர்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோர் ரெபாசிட்டரி சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஒர்க் லோட்ஸ்க்கு வந்து ஸ்மால் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூ கேன் கோ அண்ட் யூஸ் யுவர் ஜென்ரல் பர்பஸ். ஓகே, இட் இஸ் a ஸ்டார்டர் லெவல் சொல்லலாம். ஸோ இதில் சீரீஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஏ சீரீஸ், பி சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் வில் ஹேவ் சில இது வந்து பி சீரீஸ்ல இருக்கும். ஏன்னா பேரே பேலன்ஸ்டு சிபியூ மெமரின்னு சொன்னோம்ல. ஸோ பி சீரீஸ்ல இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸ்லயும் இருக்கும், டி சீரீஸ்லயும் இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ சீரீஸ் அண்ட் பி சீரீஸ், வெரி ஃபியூ டி சீரீஸ் இருக்கும், டிசி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, I'll come to that part. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா these are the series. அதுக்கு வந்து சம்டைம்ஸ் அதுக்கு வந்து ஒரு நேம் மீனிங்கும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பி சீரீஸ் ஏன் சொல்றாங்கன்னா இது பேலன்ஸ்டு சிபியூ ரேஷியோன்னு நீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதை வந்து பர்ஸ்டபிள் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்ஸ்டபிள்னா நீங்க எப்போ வேணா போயிட்டு அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட் டு அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். இட்ஸ் பர்ஸ்டபிள் சீரீஸ். உங்களுக்கு வந்து லோடு வந்து பர்ஸ்ட் ஆகுது, லோடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட் டு அதர் சைசிங் சீரீஸ். ஸோ இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 இந்தியன் ருபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகும் பர் மந்த் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் அது அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் 300 இந்தியன் ருபீஸ். வேறஸ் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டோல்ட் யூ இட் ஹாஸ் காட் ஹை கம்ப்யூட், ஹை சிபியூ டு மெமரி ரேஷியோ. ஸோ இது எதுக்கெல்லாம் ஐடியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் மேபி மீடியம் டு மீடியம் டிராஃபிக்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து லோ டிராஃபிக்னு சொல்லியாச்சு, ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லியாச்சு. அது ஸோ ஸ்மால் அண்ட் லோன்றது இங்கே பேட்டர்னாக தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து மீடியம் டிராஃபிக் வெப் சர்வர்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா சில நெட்வொர்க் அப்ளையன்சஸ், இப்போ வந்து ஒரு சிஸ்கோ சிஸ்டமோ இல்லை வந்து ஒரு கேச்சிங் சிஸ்டமோ இல்லை ஒரு நெட்வொர்க் ரிலேட்டட் அப்ளையன்ஸ், ஒரு ப்ராக்ஸி இல்லை வந்து ஒரு
ஃபயர்வால் அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் அப்ளையன்ஸ் ரன் பண்றோம் அப்படின்னா இட் வில் நீட் அ லாட் ஆஃப் கம்ப்யூட் ப்ராசஸிங். ஏன்னா நிறைய லாஜிக்கை வந்து அது ரன் பண்ணும், நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணும். அப்போ நிறைய CPU சைக்கிள்ஸ் தேவைப்படும். அப்போ நிறைய கன்சம்ஷன் ஆஃப் CPU வில் பி தேர். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we can use கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். சிமிலர்லி ஏதாவது பேட்ச் ப்ராசஸிங் ரன் பண்றீங்க, இல்லை ஏதாவது ஸ்கெட்யூல் ஜாப் ரன் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேரலல் CPU சைக்கிள் தேவைப்படும், கன்சம்ஷன் ஆஃப் CPU ஆக்டிவிட்டிஸ். ஈவன் ஒரு மீடியம் சைஸ்ட் ஆப் சர்வர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் கம்ப்யூட் ஆப்டிமைஸ். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர் மட்டும் தான் நான் சொல்கிறேன், டேட்டா பேஸ் சர்வர் பற்றி நான் பேசவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் சர்வர்னு ஒரு ரெக்யர்மெண்ட் வந்தாலே யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் மெமரி ஆப்டிமைஸ்ட். ஆர் அதுக்கு மேலே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டோ இல்லை கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டோ பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல், பேங்கிங், ஃபினான்ஷியல் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு யூ கேன் சஜஸ்ட் தேம் வித் தீஸ் கேட்டகரிஸ். பட் ஜென்ரலா டேட்டா பேஸ்னாலே மோஸ்ட்லி இட் வில் எண்ட் அப் இன் மெமரி ஆப்டிமைஸ்ட் கேட்டகரி. ஸோ இதுக்கு சீரீஸ் என்ன சீரீஸ்ல வரும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எஃப் சீரீஸ்ல வரும். மோஸ்டா எஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு, எஃப்எஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு, எஃப்எஸ் சீரீஸ், எஃப்எக்ஸ் சீரீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் மோஸ்ட்லி இட் வில் பி இன் எஃப் சீரீஸ். மெமரி ஆப்டிமைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி இட் வில் பி இன் இ சீரீஸ்ல வரும். உங்களுக்கு இ சீரீஸ் ஆர் இஏ சீரீஸ், இவி சீரீஸ்னு வரும். பட் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெமரி. அந்த மாதிரி எம் சீரீஸ் அதுக்கே தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெமரி. எம் சீரீஸ் ஆஃப் விஎம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் மெமரி ஆப்டிமைஸ் கேட்டகரி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்ல வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக ஆரம்பிக்கும். இதுல வந்து இது 2000 இந்தியன் ருபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகும் பர் மந்த் அப்ராக்சிமேட்லி. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சொல்றேன், இட்ஸ் மினிமம் காஸ்டிங் சொல்றேன். இங்க போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஷோ யூ தட். ஸோ கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 4000, 8000 அந்த மாதிரி இட் வில் பி இன் வெரி ஹை லெவல். வேற அடுத்தது இ சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000, 7000 அந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் சொல்லலாம். ஓகே, ஸோ இட் வில் பி 6000 INR பர் மந்த். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் லோட் வந்து இட் இஸ் மோர் இன்டென்சிவ், மோர் டிமாண்டிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வில் பி ஹை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட். ஸோ நேம் பார்க்கும்போது தெரியுது யூ ஆர் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிமாண்ட். நிறைய இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் நடக்கும். ஸோ தேர் வில் பி அ லாட் ஆஃப் ஹை IOPS, there will be a lot of low latency requirement demand. ஸ்டோரேஜ்ல வந்து குயிக்கா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் அ லாட் ஆஃப் த்ரூபுட் நெட்ஒர்க். சரி, இதை நிறைய ஸ்டோரேஜில் போயிட்டு ரீட்ஸ் அண்ட் ரைஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் நடக்கும். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி சிஸ்டம்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பிக் டேட்டா சிஸ்டம்ஸ், டேட்டா லேக், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பேர்லே டேட்டான்னு வருது பாருங்க. ஸோ டேட்டா லேக், டேட்டா வேர் ஹவுஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டோரேஜ் டிமாண்டிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நோ எஸ்கியூஎல் சிஸ்டம்ஸ், SQL ஒர்க்லோட் சொல்ல, நாட் ஓன்லி SQL சொல்றேன், நோ SQL ஒர்க்லோட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டேட்டா டிமாண்டிங் ஒர்க்லோட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் சீரீஸ். இது வந்து எல் சீரீஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CPU மெமரி வந்து நம்ம ரொம்ப இது பண்ணல. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் மோர் ஆன் டிஸ்க் ரேஷியோ ஆர் மோர் ஆன் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. ஓகே, மேபி அவங்க SSD டிஸ்க் கொடுப்பாங்க, இல்லை NVMe SSD டிஸ்க் கொடுப்பாங்க. ஸோ நான் வாலடைல் மெமரி டிஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொவைட் யூ எக்ஸலண்ட் ஸ்பீட், கெப்பாசிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் தான் இது நான் வாலடைல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நிறைய உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி அவங்க பேக் எண்ட்ல வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, எப்படி வந்து இந்த ப்ரைசிங் வந்து அவங்க பிளேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாட் ஜஸ்ட் ஆன் இந்த இது மட்டும் பண்றது கிடையாது. அவங்க வாட் யூ கால் ஹார்ட்வேர் சூஸ் பண்றது மட்டும் இல்லாம பேக் எண்ட்ல வந்து தே வில் ஆல்சோ பி டூயிங் ஃபியூ மோர் அடிஷ்னல் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட்னு சொல்லும் போது CPU ப்ரொவைடரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பயாஸ்ல போனீங்கன்னா தெரியும், நம்ம கம்ப்யூட்டரோட பயாஸ்லயோ இல்லை சர்வரோட பயாஸ்ல போனீங்கன்னா யூ வில் கெட் டு நோ தட் அந்த CPU ப்ரொவைடர் வந்து இந்த ஹைப்பர் த்ரெடிங்ன்ற ஆப்ஷன், டர்போ பூஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பூஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து இட் கேன் என்ஹான்ஸ் த லெவல் ஆஃப் CPU ரெக்யர்மெண்ட். மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் நீங்கள் போயிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவர் கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பட் அகெயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ல போயிட்டு அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. உங்களுடைய பயாஸ்ல போயிட்டு உங்களுடைய CPUல வந்து அதிக நம்பர் ஆஃப் த்ரெட் கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து
ஒரு சிபியூ இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு பிசிக்கல் சாக்கெட்ல தான் சிபியூ இருப்பீங்க, அதுல இத்தனை கோர் சிபியூ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கோர்ல கொடுக்கும்போது இட் வில் சப்போர்ட் லைக் 16 கோர் 32 கோர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் பண்ணோம்னா அப்படியே டபுள் த நம்பர் ஆஃப் கோரா மாறிடும். அது வி கால் இட் அஸ் த்ரெட்ஸ். இப்போ வந்து ஒரு 32 கோர் சிபியூ வச்சிருக்கீங்க, சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் யூ 64 த்ரெட்ஸ், ஸோ தட் பேரலா வந்து 64 த்ரெட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் ஆஃப் பேரல் ப்ராசஸிங் வந்து கிடைக்கும். சிமிலர்லி டர்போ பூஸ்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சிபிஓ வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எனேபிள் பண்ணும்போது சிபிஓடைய மேக்ஸிமம் கன்சம்ஷன் லெவலில் போயிட்டு நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் எண்ட்ல வந்து பயாஸ்ல வந்து அவங்க தே வில் பி பயாஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் அவர் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி டூயிங் இட். இந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணுவாங்க. இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் யூ டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே மாதிரி பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரி ஆப்டிமைஸ்லேயும் தே வில் கோ அண்ட் எனேபிள் வாட் யூ கால் சில இந்த லார்ஜ் கேச்சிங் எனேபிள் பண்றது, அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் டெக்னாலஜியை வந்து சப்போர்ட்டிங்கா வந்து கொடுக்கறது, வர்ச்சுவல் மெமரியை வந்து கான்ஃபிகர் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல தே வில் பி டூயிங் இட். மைக்ரோசாஃப்ட் வில் பி configuring all those page files, swap file, memory, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஜிங் இதெல்லாம் வந்து அவங்க they will be configuring so that you get much better performance on their physical virtualization operating system. ஸோ இதுல என்ன எப்படி வந்து இதுல ப்ரைசிங் பேலன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய CPU ஆப்டிமைஸ்ல வந்து we are going to look for more ரொம்ப லேட்டஸ்டான சிபியூ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து they will be using technologies like Intel உடைய Skylake ப்ராசஸர்ஸ்லாம் வந்து it provides you lot of compute capacity, lot of compute power. ஸோ ஏன் அது இங்க Intel Skylake யூஸ் பண்றாங்க? அப்போ இங்க வந்து ஜென்ரல் பர்பஸ்ல வந்து 300 rupeesக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் வந்து they will be using something like Intel உடைய Broadwell ப்ராசஸர், ஸோ Intel உடைய ஸ்டார்டிங் லெவல் ப்ராசஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி இங்க மெமரி ஆப்டிமைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எண்ட் மெமரி டெக்னாலஜி, ஹை எண்ட் சிபியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா அகேன் காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் மெமரி ஆப்டிமைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி யூசிங் Intel Broadwell processors and so on so that you get balanced pricing for your workload. ஓகே, இங்க நமக்கு வந்து மெமரி தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ வந்து மெமரியோடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, பட் இட் நீட் நாட் யூஸ் த சிபியோடைய ஹை காஸ்ட் டெக்னாலஜி வேணும்ன்ற கிடையாது. அப்போ அதுவும் அங்கே ஹை காஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடும், கஸ்டமருடைய கிளைண்ட்டுடைய காஸ்ட் அதிகமாயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ல வந்து வி ஆர் நாட் வெரி மச் பாதர்ட் அபவுட் சிபியூ மெமரி. அதனால வந்து அவங்க பேக் எண்ட்ல வந்து தே மைட் பி யூசிங் டெக்னாலஜிஸ் லைக் ஏஎம்டியோடைய ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏஎம்டியோட இபிஒய் டிசிஎம் ப்ராசஸர்ஸ் இல்லை வந்து இன்டெலோடைய சம் ஸ்பெசிஃபிக் லெவல் ஆஃப் ப்ராசஸர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே டிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா என்விஎம்இ டிஸ்க் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதால இதுவே ரொம்ப காஸ்ட் அதிகம் உங்களுக்கு. என்விஎம்இ டிஸ்க், இந்த ஜிபியூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே thousands and thousands of rupeesல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 15,000 INR இருக்கும். ஸோ இப்போ டிஸ்கும் வந்து ஹை காஸ்டா யூஸ் பண்ணிட்டு மெமரியும் ஹை காஸ்டா யூஸ் பண்ணிட்டு சிபியும் ஹை காஸ்டா யூஸ் பண்ணணும்னா நீங்க லேக்ஸ் அண்ட் லேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா மெமரி டெக்னாலஜி வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாகவும் ஒரு சிபியூ டெக்னாலஜி வந்து கொஞ்சம் சீப்பராகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு, பட் இதை சீப்பாக கொடுக்கறதால இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் யுவர் what you call ஸ்டெபிலிட்டி எல்லாம் இம்பாக்ட் பண்ணாது. அவைலபிலிட்டி ஸ்டெபிலிட்டி வில் பி தேர், பட் ஸ்டில் ஒரு காஸ்ட் ரேஷியோ வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டராக கொடுக்கணுன்றதுக்காக ஹார்ட்வேர் ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்ட் தான் இதெல்லாம் டிசைட் பண்றாங்க. பட் நமக்கு தெரியும் என்ன யூஸ் பண்றாங்க என்னன்றது வந்து டாக்குமெண்டேஷன்ல போய் படிச்சீங்கன்னா தெரியும். பட் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் டிஸ்கஷன் வந்து இட் இஸ் மோர் ரெக்வயர்ட் ஃபார் சீனியர் பீப்புள், மோர் தென் 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பீங்க. யூ வில் கோ அண்ட் டிசைட் இட். பட் லெஸ் தேன் 4 years 5 yearsலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் வந்து என்ன போய் சூஸ் பண்ணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை எப்படி பண்றாங்கன்றது வந்து யூ கேன் ஹேவ் சம் பேசிக் understanding, but you need not have a deep dive understanding. So from the name itself இது GPU ன்னு பேர் இருக்கு. GPU graphics optimized ன்னு சொல்றோம். So graphics optimized ன்னு சொல்லும்போது கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அந்த கேமிங் அப்ளிகேஷன், நிறைய வெதர் சிமுலேஷன் அப்ளிகேஷன், டீப் லேர்னிங் அப்ளிகேஷன், லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கிராஃபிக்ஸ் பவர். இப்போ லைவாக ஒரு ஸ்பீச் போயிட்டு இருக்கு, அதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் ரெண்டரிங், அந்த டீப் லேர்னிங், அந்த வீடியோ ரெண்டரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கிராஃபிக்ஸ் கம்ப்யூட். மோஸ்ட்டாக நம்ம
வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். கேமிங் அப்ளிகேஷன், கேமிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நிறைய இந்த டெஸ்க்டாப், லேப்டாப்லேயே வந்து NVIDIA கார்டு, இந்த NC கார்டு இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம். நிறைய பேர் அந்த NVIDIA கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே இந்த சீரிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா NV சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். சின்ஸ் அபவுட் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு டெக்னாலஜிக்காக NV சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, as I told you, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கான அப்ளிகேஷன், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி இது. தென் கரண்டா லைவா ஸ்பீச் போயிட்டு இருக்கு, அதோடைய வீடியோ ரெண்டரிங், லைவா கிரிக்கெட் மேட்ச் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு கேம் போயிட்டு இருக்கு, இல்ல கேமிங் அப்ளிகேஷனே வந்து நீங்க ப்ளே பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு வெதர் பேட்டர்ன் சிமுலேட் பண்றீங்க, எப்படி வந்து இந்த மாசம் ஃபுல்லா வெதர் இருக்கும், இந்த பர்டிகுலர் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிரெக்ஷன்ல மூவ் ஆகும், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய டேட்டாவை வந்து அக்குமுலேட் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. நாட் ஜஸ்ட் இன் வெதர் சிமுலேஷன், நிறைய கெமிக்கல் லேப்ஸ், நிறைய சீஸ்மிக் மாடலிங், நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மாடலிங்லேயே கூட நிறைய பேட்டர்ன் அனாலிசிஸ், எப்படி இருந்தது லாஸ்ட் வருஷம் இந்த ஸ்டாக் மார்க்கெட், எப்படி இருந்தது லாஸ்ட் 20 வருஷம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது, எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. நிறைய மாடலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் இது தேவைப்படும். உங்களுக்கு இமீடியட்டா அந்த விஷுவலைசேஷன் கிடைக்கணும், இல்ல அந்த டீப் லேர்னிங் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாடலிங் சாஃப்ட்வேர்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூ கேன் கோ ஃபார் GPU. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், 30,000 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டே வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது ரொம்ப சீப்பர் சைடுன்னு சொல்லலாம் நான். ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே வந்து 60,000 70,000 கார்டுலாம் இருக்கு. பட் இங்க நம்ம ஷேர் பண்றதால யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் லெஸர் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட். ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன் ப்ரமைசஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மல்டி பேரல் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ், இல்லை வந்து இந்த அப்பாச்சி ஸ்பார்க் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டிமாண்டிங் அப்ளிகேஷன்ஸ். இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் கெப்பாசிட்டி தேவை. நிறைய பேர் வந்து அது சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், நிறைய பேர் வந்து அது கிரிட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய CPU இருக்கும் இந்த சிஸ்டம்லாம். இதெல்லாம் வந்து வெண்டார், ஹார்ட்வேர் வெண்டாரே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், கிரிட் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் CPUs வச்சு தான் லோட் பண்ணி கொடுப்பாங்க அது. ஸோ ஐ வில் சே இட் வில் ஹேவ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் CPUs. KGF2 மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம்லாம் இருக்கும் அதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராட்வெல், இன்டெல் ஸ்கைலேக் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி யூசிங் ப்ராசஸர் டெக்னாலஜி லைக் இன்டெல் ஹாஸ்வெல் ப்ராசஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் கேன் ப்ரொவைட் மோர் CPU சைக்கிள்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேரில் வந்து RDMA டெக்னாலஜிலாம் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரெக்ட் மெமரி ஆக்சஸ் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் டிரெக்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வரில் இருக்கிற மெமரியை கன்சியூம் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ட் டெக்னாலஜிலாம் வந்து இட் வில் ஹெல்ப் யூ. இதெல்லாம் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மெயினாக வந்து அதான் மல்டி ப்ராசஸிங் தேவைப்படுற அப்ளிகேஷன், அப்பாச்சி ஸ்பார்க் கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், கிரிட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க ஒர்க் லோட்லாம் நீங்க கிளவுடுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் HPC சீரிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து H சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, காலையிலேயே நிறைய தியரியா போயிட்டு இருக்கு, பட் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் லேப்ஸ், தென் வந்து இந்த வெதர் சிமுலேஷன் லேப்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட் கெப்பாசிட்டி தெரியும். சீஸ்மிக் மாடலிங்னா அகைன் அதுவும் வெதர் மாடலிங் மாதிரி தான், பட் இந்த சைக்ளோன் அந்த டைம்லலாம் மாடலிங்க்கு யூஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் ஃபோல்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, நிறைய கெமிக்கல் லேப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட் தேவைப்படும். நிறைய அட் த சேம் டைம் வந்து நிறைய CPU சைக்கிள்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கோ ஃபார் HPC சீரிஸ் VMs. நெக்ஸ்ட் பேர்லேயே தெரியுது உங்களுக்கு, இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் எப்பயுமே வந்து கான்ஃபிடென்ஷியல்னா ஃபினான்ஷியல் மட்டும்தான் கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. ஈவன் வந்து ஹெல்த் கேரோடைய டேட்டா, இப்போ ஒரு பேஷண்டோடைய டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யூரோப்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவோட ஒரு பர்சனோடைய லாஸ்ட் 30 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹெல்த் டீடைல்ஸ், அவங்களுடைய ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்க GDPR ஆக்ட் சொல்லுது. அப்போ வந்து ஈவன் யுவர் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் ஆல்சோ கேன் பி ஹோஸ்டட் ஆன் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட். நிறைய டேட்டா சேஃப் கார்டிங் டெக்னாலஜிலாம் அதில் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்ல வந்து ஃபர்ம்வேர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறது, இந்த ப்ராசஸிங் லெவலில் வந்து CPU டெக்னாலஜி எனேபிள் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹை அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹார்ட்வேர் ப்ரொவைடர் வந்து ஒரு சில டெக்னாலஜிலாம் கொடுக்குறாங்க. இந்த TPM மாடியூல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது என்னன்னா ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நம்ம ஹார்ட்வேர் லெவலில் எனேபிள் பண்ணுறது. ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட், இதெல்லாம் போய் நம்ம பயாஸ்ல எனேபிள் பண்ணலாம்.
இதெல்லாம் மோஸ்டா வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட் சிஸ்டம்ல வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இது எனேபிள் பண்றதால அதோடைய இந்த என்கிரிப்ஷன் கீஸ், அதோடைய ஹார்ட்வேரோடைய இந்த என்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து செக்யூரான சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து யூ கேன் கோ அண்ட் யூஸ், செக்யூரான அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து யூ கேன் கோ அண்ட் யூஸ் த கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட். ஸோ அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு அப்ளிகேஷன் ஓனர் வந்து நம்ம கிட்ட என்னுடைய விஎம் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓகே இது வந்து இ சீரிஸ் எம் சீரிஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரியணும். அதே வந்து ஒரு தொடர்ந்து நிறைய ஐஆப்ஸ் தேவைப்படுங்க, நிறைய லேட்டன்சி இருக்கும், நிறைய த்ரூபுட் தேவைப்படும், எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் சூஸ் பண்ணுங்கன்னா யூ ஹேவ் டு டெல் தெம் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் இஸ் எ பெட்டர் ஃபேமிலி ஃபார் தட். ஸோ அப்படிதான் நம்ம இங்க சூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுங்க இந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் டாபிக்ல. Okay, fine. So if questions illa appadina I can just go and choose Stanley, that's one time setup, right? If you decide to go back, நீங்க போய் மாத்த முடியாது. மேபி மெமரி வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து மாத்தலாம், யூ கேன் சூஸ் இட். பட் வந்து இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாத்துறீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் அண்ட் சூசிங் த சைஸஸ். இப்போ நான் வந்து B1S சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் B2Sக்கு மாறுறேன் அப்படின்னா தென் வந்து மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே சீரீஸ்குள்ள போகும்போது அதே ஹார்ட்வேர்ல வந்து அந்த கெப்பாசிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா வித்தின் த சீரீஸ் வந்து எல்லாத்துக்குமே டவுன் டைம் வேணும். ஓகே, எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றும் போதும் டவுன் டைம் இஸ் நீடட் டு சேஞ்ச் த இன்ஸ்டன்ஸ் டைப். டவுன் டைம் இஸ் ரிக்வயர்ட். பட் அது வந்து எந்த அளவுக்கு டவுன் டைம் வேணும்ன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி மாத்துறீங்கன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து B1 to B2S மாத்துறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா B1Sலேருந்து நான் வந்து ஒரு டிசி சீரீஸ் போறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட் சீரீஸ் போறேன், இல்லை வந்து இ சீரீஸ் போறேன் அப்படின்னா அது வந்து நம்ம அதிகமாக மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிகமான டிமாண்டிங் மெமரியோ இல்லை வந்து அதிக டிமாண்டிங் டிஸ்க் ஐஆப்ஸோ நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அதே ஹார்ட்வேர்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஐஆப்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க கேட்குற ஐஆப்ஸ் வேணும்னா இட் வில் மூவ் த சிஸ்டம் ஃப்ரம் ஒன் ஹார்ட்வேர் டு அனதர் ஹார்ட்வேர். அப்போ பிட்வீன் சீரீஸ் போகும்போது வித்தின் சீரீஸ் போகும்போது லெஸ் டவுன் டைம் ஆகும். பட் பிட்வீன் சீரீஸ் போகும்போது யூ வில் இன்கர் அதிகமான டவுன் டைம். அதிகமான டவுன் டைம்னா சம்டைம்ஸ் 15 minutes 30 minutes வரைக்கும் நம்ம டவுன் டைம் வாங்கி ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்கும். பட் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ நீட் மோர் டவுன் டைம் டு கோ பிட்வீன் சீரீஸ், பட் யூ நீட் லெஸ் டவுன் டைம் to convert from one same series to another series in the same instance family. So within series அப்படின்னு சொல்லலாம், within instance family சொல்லலாம், it needs less downtime. பட் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப டிராஸ்டிக்கலா மாத்துறீங்க அப்படின்னா அந்த நீங்க கேட்குற கெப்பாசிட்டி அதே சீரீஸ்ல இல்ல, அதே இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி இல்ல அப்படின்னா வேற ஹார்ட்வேருக்கு மூவ் பண்ணிடும். ஓகே, வேற ஹார்ட்வேர் மூவ் ஆகும்போது டவுன் டைம் வில் பி லிட்டில் மோர். ஓகே, ஸோ பண்ணலாம். ஓகே, யூ கேன் சேஞ்ச் இட். பட் கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா the biggest difference from on premises, நீங்க நினைக்கிற மாதிரி CPU மட்டும் மாத்துறதோ இல்ல மெமரி மட்டும் மாத்துறதோ இல்ல ஐஆப்ஸ் மட்டும் ஐஆப்ஸ் மாத்தலாம், பட் CPU மட்டும் மெமரி மட்டும் நம்பர் ஆஃப் டிஸ்க் மட்டும்லாம் மாற்ற முடியாது. இப்போ எனக்கு வந்து 1 CPU பத்தல, எனக்கு வந்து 2 CPU வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மெமரியும் 8 GB வாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து அது கன்சியூம் ஆகுதோ இல்லையோ யூ ஹேவ் டு கோ ஃபார் 8 GB. பட் இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இதை வந்து பேலன்ஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய ஆப்டிமைஸ்ட் ரேஷியோல போறது வந்து உங்களுக்கும் பெட்டர் தான். ஏன்னா நம்ம வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லை ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங் ப்ராப்பர் இவாலுவேஷன் பண்ணாம நம்ம போயிட்டு வெறும் CPU மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவோம், மெமரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவோம். அந்த மெமரிக்கான CPU சைக்கிள்ஸ் வந்து கொடுக்குறோமான்றது வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஃபுல் தான். அதே மாதிரி நிறைய CPU இன்க்ரீஸ் பண்ணிட்டு மெமரி கம்மியாவே இருக்கும். அப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் ப்ரொவைடர்ஸ் ரேஷியோ. பட் அதுதான் பண்ண முடியுங்க, இஸ் ஆல்ரெடி ஆப்டிமைஸ்ட். இப்போ நீங்க வந்து மெமரி அதிகமாக வேணும் அப்படின்னா சம்டைம்ஸ் CPU இன்க்ரீஸ் ஆகும், அதோடைய டிஸ்க் நம்பர் ஆஃப் டிஸ்க் சப்போர்ட்டபிள் டிஸ்க்கும் அதிகமாகும், அமௌண்ட் ஆஃப் நெட்வொர்க் ஸ்பீடும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் அது வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் ஆக்சுவலி. ஓகே, பட் ஆனால் வந்து யூ கேனாட் சேஞ்ச் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ், யூ கேனாட் சேஞ்ச் இண்டிவிஜுவல் CPU, memory and network card sizing. So அது தனியாக அது ஒன்று மாற்ற முடியாது. You have to go with the ratio. We have to go with providers ratio. இங்க ப்ரொவைடர்னு சொல்லும் போது மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டீம் தான் சொல்றேன்.
Okay, so it is already optimized. நமக்கு வந்து அது in case, I mean, most of the case வந்து it is good for us actually. Okay, so any other questions from anyone? Stan, this is Kishan here. Yeah. Whenever you are going with confidential systems, you told that it would be TPM module enabled, right? It would be TPM module enabled at the hardware, basically the hardware where they will. Correct. So even the VMs would not be encrypted or something like that, right? Yeah, see, the idea is to avoid someone from tampering your data or avoid tampering your data, I mean, on the system. So if they get access to the hardware, they will not be able to do something because the hardware itself is enabled with those technology. They cannot get inside or they cannot spread the malware and so on. So that if you are adding additional protection at the physical hardware level, in turn, it automatically protects your virtual workloads also. Okay, my question is now, இப்போ யாரானு வந்துட்டு அந்த credential மறந்துட்டாங்க அந்த மாடியூலோட credential. Ideally what happens is, in case of TPM modules, either you'll have to change the module out, or you'll have to there is very less chance of resetting the credentials. I might be wrong, but what do we do in that cases? It would not affect the VM basically, right? Correct. See, at the end, if Microsoft has forgot that particular key or whatever, because we are not storing it, we are not owning the physical hardware here. So the thing is, like, we are asking Microsoft to provide more security for our data. So we are expecting data privacy here. We are expecting because like the physical hardware is shared between multiple parties, okay, multiple customers. We are expecting Microsoft to ensure that our data is as per our sensitive requirements and regulatory requirements. So in short, answer is we are not securing those keys, or we are not storing those keys anywhere. It is Microsoft who owns that hardware-based trusted execution environment technology, and TPM encryption keys or TE encryption keys are stored by Azure administrators, the Microsoft backend team. Okay. Stan, got it. Yeah. So mostly, I mean, in European side, they are expecting it for their healthcare platform and wherever privacy is required. Okay. So any other question from anyone? Yeah. Stanley, can you show me that this confidential compute where we can choose the options and Here it is, DC series. designed to protect the confidentiality and integrity of your code and data. Okay, yeah, DC series. Oh, I forgot to type that here. Yeah, it is DC series. Yeah. And one more thing here, as you said that the provider ratio is already optimized, right? So that where we can choose that. What is it? Provider ratio. I mean, by default, CPU memory automatically customize ஆயிடும். So அந்த option எல்லாம் எங்க add பண்றீங்க அந்த options? No, we are not we are just choosing the instance family. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 2 CPU and 16 GB of memory கிடைக்குது. எனக்கு வந்து அதிகமான CPU வேணும் அப்படின்னா I'll go and choose this one. இது வந்து 4 CPU and 32 GB RAM கிடைக்குது. So ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண it will change here. Okay. ஆமா. ஸோ அதோடைய ப்ரைஸிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும், மந்த்லி காஸ்ட் பர் மந்த் என்னன்றது. இது காஸ்ட் தான், ஆக்சுவல் ப்ரைஸிங் மைட் பி லிட்டில் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கன்சம்ஷன், பட் ப்ரொஜெக்டட் காஸ்ட் வந்து இதுதான் ஆக்சுவலா. ஸோ இது லாஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு மந்த்லி காஸ்ட். ஓகே, ஸோ மெயினாக வந்து இந்த டு ஆன்சர் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங்கில் வந்து இன்னும் டீப் டைவ் ஆன்சர் வேணும் அப்படின்னா ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்வேர் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் பிட்வீன் கஸ்டமர்ஸ். அப்போ வந்து நம்மளுடைய டேட்டா வந்து மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும், ஃபிசிக்கல் மெமரியில். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா வந்து ஃபிசிக்கல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும்போது அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட். அது இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சோ இன்னொரு அப்ளிகேஷன் வச்சோ வந்து அந்த மெமரியில் இருக்க டேட்டாவை ஸ்டீல் பண்ணுற அளவுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல வந்து ப்ராசஸிங் பண்ணும்போது, ஸ்டோர் பண்ணும்போது we are expecting more protection. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல், இந்த ட்ரஸ்டட் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணனா, இட் வில் ப்ரிவென்ட் டேட்டா பீயிங் ஆக்சஸ்ட் பை மலீஷியஸ் அட்மின்ஸோ இல்லை வந்து ஒரு மற்ற கிளவுட் ஆப்ரேட்டர்ஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் சாஃப்ட்வேர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, அட் த எண்ட் the confidential compute prevents the
operations team or operators, malicious admin, யாரோ வந்து பார்த்தீங்கன்னா malicious அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா malicious admins or operators, and using privileged software. சில சாஃப்ட்வேர் வச்சு நம்ம போயிட்டு இது பண்ணலாம், அட்டாக் பண்ணுறது அதெல்லாம். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா you cannot go and read anything from the memory or CPU cycles or whatever, right? So அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it will prevent, it will disallow from accessing the data. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இந்த சைபர் த்ரெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக இது பண்ணுறது தான். திஸ் ஆர் ஆல் அகேன்ஸ்ட் ransomware அட்டாக். நிறைய ஆர்கனைசேஷன்ல கேட்பாங்க எப்படி நம்ம பிசிக்கல் ஹார்ட்வேர் லெவல்ல வந்து ransomware அட்டாக்ஸோ இல்லை வந்து what you call என்ன சொல்றாங்க malicious attacks, அந்த மாதிரி சைபர் த்ரெட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா they want to overcome. ஸோ அதுக்கு வந்து you can suggest what you call cyber threats, cyber attack அந்த மாதிரி. So Stan, for example, my organization will select unhomogeneous hardware. Like you told that, let's say that you told Azure suggests that one CPU 16 GB memory, 2 CPU 32 GB memory and all. For some reason, they will take unbalanced conditions. And how do we analyze the performance and give them that, okay, this is where we are getting hit on the performance? For example, in the application loads would be not uniform. For that case, how do we analyze or how do we give them a report? Do we get a report from this tool or something like that? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரிமைசஸ்ல இந்த சேலஞ்சஸ் வரும். இங்கே வந்து அந்த சேலஞ்சஸ் வர போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வி ஆர் சூசிங் த ப்ரீ டிஃபைன்ட் ரேஷியோ ஃபார் அவர் ஒர்க் லோட். இப்போ நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அஜூர் மானிட்டரிங் டூல் இல்லை அஜூருடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் டூல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு டெல் யூ தெர் இஸ் அ வெரி ஹை சிபி யூட்டிலைசேஷன் ஆர் தெர் இஸ் அ ஹை மெமரி யூட்டிலைசேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஓவர் த பீரியட் வந்து வித்தின் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மானிட்டரிங் மெட்ரிக்ஸ்ல வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் எது வந்து அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுது, எங்க வந்து பாட்டில் நெக் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் இன் அ டே ஆர் டூ. ஸோ பட் இங்க வந்து வி ஆர் நாட் சூசிங் த ரேஷியோ, ஐ மீன் வி ஆர் ஜஸ்ட் சூசிங் வாட் அவர் அப்ளிகேஷன் மைட் டிமாண்ட். இந்த நம்ம மாத்திரம் மாத்திக்கலாம். இன்னைக்கு வந்து வி ஆர் திங்கிங் லைக் 4 CPU 32 GB போதும்னு நினைப்போம். பட் மேபி இட் மைட் ஸ்டார்ட் கன்சியூமிங் மோர் மெமரி. அப்போ வந்து வெறும் நீங்க போயிட்டு மெமரி மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். 4 with 128 GB ஆஃப் மெமரி கொடுக்கறதா கொடுக்கலாம், இல்ல அடுத்த சீரீஸ் போனால் போகலாம் 8 CPU and 128 GB ஆஃப் மெமரி. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு தான் மானிட்டரிங், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸோ அஜூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா they are providing performance analysis monitoring tool, even ரெகுலர் ட்ரெடிஷ்னல் அந்த CPU மெமரி ஸ்டோரேஜ் நெட்வொர்க் மானிட்டரிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. தேர் ஆர் வேரியஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் விச் யூ கேன் எனேபிள் அண்ட் கெட் த டேட்டா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட் வந்து மெயினாக இந்த ஃப்ராட் டிடெக்ஷன், ஆன்டி கரப்ஷன், ஆன்டி டெரரிசம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தே ஆர் புஷிங் ஃபார் இட். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தென் யூ நீட் டு திங்க் அபவுட் ஆல் தீஸ் பயாஸ் ஆப்ஷன்ஸ், ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் டு ப்ரொவைட் த ரைட் சைசிங் எல்லாமே. இங்க கிளவுட்ல வந்து யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் அ ஃபேமிலி. இது வந்து டிஷர்ட் சைஸ் மாதிரி தான் கிடைக்குது. சரி, நீங்க வந்து எனக்கு வந்து எக்ஸ்எல் வேணும், எல் வேணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் அண்ட் சூசிங் இட். அதுல வந்து கை சரியில்லை, கால் சரியில்லை, இல்லை ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா தென் நம்ம போட்டு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இங்க மானிட்டரிங் பண்ணாதான் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இல்லாட்டி நம்ம டிஷர்ட் சைஸ் படி போறோம். இங்க இட் இஸ் லைக் மோர் ஆர் லெஸ் நமக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு இதுதான் சைஸ் அப்படின்றது வந்து யூ வில் ஹேவ் எ ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 4 with 32 GB ஆஃப் ரேம் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் திஸ். பட் அது வந்து போதுமானதா இல்லையான்றது வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வைல் இட் ரன்ஸ் ஃபார் அ வைல். மேபி அதோடைய பேட்டர்ன், அதோடைய ட்ரெண்டை பார்த்தா தான் நம்ம வில் பி ஏபிள் டு டேக் அ டெசிஷன் ஆர் மேக் அ டெசிஷன். Okay, so basically whatever report that we get from the monitoring tool or the software, you can generally share it with the respective parts. Is it just for me or for you guys also? I'm seeing a lot of break in this voice. Even Can't you hear are him. Okay, We can't hear him. Okay then. So fine, Kishan, I heard you to a certain extent. So here at the end, you are right. The business owner is what
is the person who is going to take the decision. Okay, so அவங்களுக்கு தான் வந்து பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியும். நீங்க பாட்டுக்கு போயிட்டு you cannot go and change it to different sizes. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி பட்ஜெட் எந்த சைஸ் கொடுத்தா வந்து அவங்களுடைய பட்ஜெட்குள்ள இருக்கணும்ன்றது. So they need to take the trade-off between cost and speed and performance. Okay, ஸோ நம்ம வந்து we can provide suggestions. நம்ம வந்து இங்க இதுல performance impact பார்க்குறோம், இது வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா they will take a decision. Okay, the business owners should have to take a decision. So நம்ம as a provider, as a service provider, as a management team, நம்ம வந்து இத்தனை வைட் ரேஞ்ச் ஆஃப் அவைலபிள் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு, இதுல நம்ம என்ன எப்படி ரன் பண்ணலான்றது சூஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ அவங்க வந்து என்ட்ரி லெவல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா we can just by the name itself entry level. ஸோ இப்போ ஜென்ரல் பர்பஸ்க்கு போகலாம். அப்போ மோர் அண்ட் மோர் அவங்களுடைய கன்சம்ஷன், அவங்களுடைய யூட்டிலைசேஷன் தெரிய தெரிய we can tell which one. ஸோ இது வந்து more to below details are helpful to suggest the business owners. பிஸ்னஸ் ஓனர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம அந்த அப்ளிகேஷனோட ஓனர் தான் சொல்றோம். அப்ளிகேஷன் ஓனர்ஸ் தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஓனர்ஸ் suggest the business owners on which instance type to choose for their respective workload. அவங்க ஒர்க்லோடுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கும்ன்றதை நம்ம சஜஸ்ட் பண்றோம். அவங்களுடைய பிளானிங் டைம்ல அவங்களுடைய டெப்ளாய்மெண்ட் கன்சிடரேஷன் மீட்டிங் அப்ப எது சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்க சஜஸ்ட் பண்றோம். ஸோ டெப்ளாய்மெண்ட் and planning consideration time அப்ப as a provider, as a support team நம்ம வந்து இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இன்னும் நிறைய வந்து as we discuss we'll get to understand little more. ஓகே, இங்க வந்து என்னுடைய விஎம்க்கு வந்து 4 CPU 32 GB RAM போதுன்ற மாதிரி நான் வந்து I have chosen. இது நீங்க கம்மியாக சூஸ் பண்ணலாம், it depends on your requirement. ஓகே, ஸோ அப்படிதான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் சைஸ் சூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் திங் இது வந்து ஓகே கொஸ்டினா. Hello, Stanley. Barkat, you can unmute yourself again. Sorry. Yeah. Hi, Stanley. Yeah. What I see in the instances, most of them are resource based, except for the confidential computing, which is mostly based on hardening, right? So does it provide hardening plus resource allotment? Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா see there are two things, right? நம்ம வந்து images வேற, ஹார்ட்வேர் வேற. இப்போ நம்ம வந்து நீங்க வந்து ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஓஎஸ் லெவல்ல வந்து உங்களுக்கு ஹார்டனிங் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஜஸ்ட் கிவன் சம் எக்ஸ்பிளனேஷன், நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து we are choosing ஹார்ட்வேர் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப். இங்க வந்து உங்களுக்கு ஓஎஸ் லெவல்ல, சாஃப்ட்வேர் லெவல்ல உங்களுக்கு வந்து ஹார்டனிங் வேணும், எனக்கு வந்து ஐ நீட் ஆல் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் செட்டிங்ஸ் அண்ட் சோ ஆன், then you need to choose the right image for your. இங்க எல்லாமே virtual machine தான் பர்கத். we are not going to deploy directly on the physical hardware. ஸோ அப்படின்னும் போது நம்ம விஎம்ல என்ன இமேஜ் சூஸ் பண்றோம், எந்த லெவல் ஆஃப் ஹார்டனிங் பண்றோன்றது தான் we have to be very careful. பட் இது வந்து it talks about more on the physical hardware level, physical configuration எப்படி சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி physical hardwareல என்னென்ன டெக்னாலஜி எனேபிள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி you can just go and choose it. சோ இப்போ நீங்க இன்னும் டீடைலா டீப் டைவா போறீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து I got it. Mostly it is not OS based hardening, but rather like chipsets like TPM and Correct. other TE and other. கரெக்ட். ஆமா. ஓகே, இங்க பிசிக்கல் லெவல்ல வந்து என்ன மாதிரி ஸ்டோரேஜுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றோம், என்ன மாதிரி நெட்வொர்க் கார்டு யூஸ் பண்றோம், ஸோ அந்த மாதிரி தான் வந்து we are enhancing our workload physical level. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டீடைல்டா போறீங்க அப்படின்னா நம்ம போ தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஏன் நெக்ஸ்ட் லெவல் டீடைல்டா சொல்லலை அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். இப்போ நோ எஸ்கியூஎல்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கசன்ட்ரா இருக்கு, மாங்கோ டிபி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் போனேன் அப்படின்னா டைம் பத்தாது. கிளவுட் ஏரா கேச்சிங்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெடிஸ் கேச்சிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க் லோடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வீல் கோ ஃபார் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட். இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து நீங்க பேர் சொல்லும் போதே நீங்க சொல்லிடலாம் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் வில் பி பெட்டர். அது வந்து ஓவர் த பீரியட் நீங்க வந்து ஒரு டிசைன் டீம்ல இருக்கீங்க, ஒரு சொல்யூஷனிங் டீம்ல இருக்கீங்கன்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஜஸ்ட் கிவ் மீ a second, I'll take some water. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் சைஸ் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கிரெடென்ஷியல் தேவை. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல லாகின் பண்ணி மேனேஜ் பண்ணணும்னா யூ நீட் டு கிவ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்.
ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்சிங் ஆஸ்பெக்ட். ஸோ லைசன்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 things. ஓகே, ஒன்று வந்து there are 2 types of things. You can use Microsoft Azure provided license. ஸோ அந்த காஸ்ட் அவங்க வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல இட் இன்க்ளூட்ஸ் ஓஎஸ் லைசன்ஸ் ஆல்சோ. ஸோ எஸ்டிமேட்டட் pricing, it includes OS license cost also. ஓகே, அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன்னா சப்ஸ்கிரிப்ஷன், ஓஎஸ் லைசன்சிங்ல இருக்கு அப்படின்னா லைசன்சிங். ஸோ இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ். ஸோ உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அன்யூஸ்ட் லைசன்சஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் சம் அன்யூஸ்ட் லைசன்சஸ் யூ கேன் போர்ட் தட் டு கிளவுட். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்டோடைய லைசன்ஸ் நீங்க வந்து கிளவுட்ல யூஸ் பண்ண போறீங்க, ஆன் ப்ரமைசஸ்ல யூஸ் பண்ணாம அது ஃப்ரீயா இருக்கிற லைசன்ஸ்ல கிளவுட்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் அந்த இதை சைன் பண்ணிட்டு நீங்க வந்து கிளவுட்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இந்த லைசன்ஸ் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல என்னுடைய டேட்டா சென்டர்ல ரன் பண்றது தான் வாங்கினேன், பட் அதை நான் யூட்டிலைஸ் பண்ண முடியல, இப்போ நான் கிளவுட்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு எதுவும் காஸ்ட்டோ இல்லை எதுவும் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அது வந்து அவங்களுடைய ட்ராக்கிங்காக, அவங்களுடைய கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக இந்த சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து அப் டு 49% வந்து காஸ்ட் சேவிங் வரும் உங்களுக்கு. அப்படியே பாதிக்கு பாதி காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆயிடும் பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் ஆப்ஷன்ல. ஸோ இது வந்து அஷூர் ஹைபிரிட் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆன் ப்ரமைசஸ் லைசன்ஸை வந்து கிளவுட்லேயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹைபிரிட் பெனிஃபிட் கான்செப்ட்ல. அது நீங்க வந்து விண்டோஸ் சர்வருக்கும் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் ஆப்ஷன். ஸோ இதனால உங்களுக்கு காஸ்ட் சேவிங் கிடைக்கும். ஸோ இந்த விஎம் நம்ம வந்து ஜஸ்ட் வில் கெட் இட் கிரியேட்டட். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் டாக் அபவுட் செக்யூரிட்டி குரூப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மேபி வில் டேக் அ ஷார்ட் பிரேக். ஓகே, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துப்போம். எடுத்துட்டு வில் கண்டினியூ. Okay, any questions before we go for the 10 minutes break? ஸ்டான், அந்த சிஐஎஸ் சொன்னீங்களா, தேர்ட் பார்ட்டியா ஸ்டாண்டர்ட்ஸ்? ஆமாம், சிஏஎஸ்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். ஆமாம், தே ஆர் a third party organization. So same image will be available on AWS side also. They will also have. Correct. Every provider. This conference will now be recorded. Okay, so let's continue. Okay, so from where we left. Okay, any questions on the instance type and the bring your own licensing option, the hybrid benefit option? Any questions from anyone? ஸ்ரீனி. Yes, Srini. ஸ்டான், இப்போ நம்ம ஹார்டனிங் சிஏஎஸ் எல்லாம் ஒரு கோல்டன் இமேஜ் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதோட காஸ்டிங் எப்படி? ஆக்சுவலாக கோல்டன் இமேஜில் நான் சிஏஎஸ் பர் ஹவர் ஈச் இன்ஸ்டன்ஸ்க்கு ஆகுமா? ஆமாம், அதான் சொன்னால ஒரு 1.5 இந்தியன் ருபீஸ் பெர் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து ரெண்டு விஷயம் ஸ்ரீனி, யூ ஹேவ் டு கம்பேர் இட் பிட்வீன் ரெண்டு. இப்படி தான் கம்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸில் ஒரு இமேஜ் மேனேஜ்மெண்ட் டீம் ஹோஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த கோல்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுறது வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு புது வெர்ஷன் கொண்டு வரது. ஏன்னா வந்து பேட்ச்டு வெர்ஷன் ஆஃப் கோல்ட் டிஸ்க் ரெடி பண்ணுறது ஃபார் லினக்ஸ் சம்டைம்ஸ் வந்து குவார்டர்லியாக இருக்கும், இல்லை அதுவும் மந்த்லியாக இருக்குது அப்படின்னா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு டீம் இருக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் இமேஜ் எக்ஸோல் அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டீமுக்கு வந்து சிஸ்டம் தனியாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தேவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் ஆன் மந்த் ரொட்டீன் ப்ரொசீஜர். இது ஒரு கோல்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் ரெடி பண்ணிட்டு யூ கேன் ஹேவ் இட் கிரியேட்டட். ஸோ இதுக்கும் ரெடிலி அவைலபிள் இமேஜுக்கும் நீங்கள் எது பெட்டர்ன்றது சூஸ் பண்ணுறது அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பில் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரொவைடருடைய இமேஜை யூஸ் பண்ணிடலாமா, இல்லை நம்மளே இன்ஹவுஸாக வந்து ரெடி பண்ணலாமான்றது வந்து தட்ஸ் ஃபைன். அது எனக்கு புரிஞ்சது. நான் கேட்குறது என்னன்னா, இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கோல்டன் இமேஜாக யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆப் அவைலபிலிட்டி செட்டில் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த இன்ஸ்டன்ஸ் ஈச் இன்ஸ்டன்ஸுக்கும் பர் ஹவர் காஸ்ட் அக்கர் ஆகுமா, இல்லை எப்படி கோல்டன் இமேஜுக்கு மட்டும் ஆகுமா? ஓகே, ஸோ பர் இன்ஸ்டன்ஸ் எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் அந்த சிஎஸ் இமேஜ் வந்து நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த சிஎஸ் இமேஜ் யூஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இமேஜ்ல இருந்து நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்றது. அந்த ஈச் அண்ட் எவ்ரி டெப்ளாய்மெண்ட் ஆஃப் தட் இமேஜ் யூ ஹேவ் டு பே அடிஷனல் காஸ்ட்.
ஓகே ஓகே, அதான் கேட்டேன் நான். அதை ஆமா சென்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் கேட்டேன். ஆமா ஆமா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல கிளியரா வந்துடும்ல, எந்த இமேஜ்ல இருந்து நீங்க டிப்ளாய் பண்ணீங்க, எதை வச்சு நீங்க கரெக்ட். ரன் பண்றீங்க, அந்த ப்ரொவிஷன் பை ப்ரொவிஷன் ஃப்ரம்ன்றது வந்து அவங்க ட்ராக் பண்ணி இதை காசு பண்ணுவாங்க, மாசம் மாசம் பில்ல வரும் அது. ஓகே ஓகே ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, கம்மிங் பேக் டு லைசன்சிங் டாபிக், நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ன்றதால வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். தட் டசன்ட் மீன் the hybrid benefit is limited to மைக்ரோசாஃப்ட் லைசன்சஸ் அலோன். ஸோ மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸும் நீங்க மைக்ரோசாஃப்டோடைய ஓஎஸ் லைசன்ஸும் நீங்க வந்து போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. ஈவன் மைக்ரோசாஃப்டோடைய சீக்வல் டேட்டாபேஸ் லைசன்ஸையும் நீங்க கொண்டு வரலாம். நாட் ஜஸ்ட் லைசன்சஸ், ஈவன் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கூட கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் இருக்கு, இல்லை சூசே என்டர்பிரைஸ் லினக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேட்டஸ்ட் பேச்சஸ், அந்த ரெபாசிட்டரி, அந்த பேஸ் லைன் கனெக்ட் பண்றது, அந்த எஸ்ஏபியோடைய கர்னல் ரிலேட்டட் அப்டேட்ஸ், இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரெப்போவுடைய ஆக்சஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் your Red Hat Enterprise Linux or SUSE Linux Enterprise Serverலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆத்தரைஸ்ட் ரெப்போசிட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த லேட்டஸ்ட் பேக்கேஜஸ், அந்த பேச்சஸ், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ரெப்போக்கு கனெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சூசே ரெப்போ, சூசேயோடைய அஃபிஷியல் ரெப்போவோ இல்லை ரெட் ஹேட்டோடைய அஃபிஷியல் ரெப்போக்கும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் சப்போர்ட், பெட்டர் ஸ்டெபிலிட்டி ஆன் யுவர் சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் கோ அண்ட் கெட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது நம்மளால வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமும் வந்து ஆக்டிவேட் பண்ணி இட் வில் ட்ரை டு கனெக்ட் டு ரெப்போ மோர் ஆஃபன் அண்ட் தென் மெஷின் ஸ்டேபிளாக வந்து நம்ம ரன் பண்ண முடியும். நீங்கள் அது ஒரு சில கமாண்ட் ரன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையா, ஆத்தரைஸ் ஆயிருக்கா இல்லையான்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூசே லினக்ஸ்ல வந்து ஜைப்பர் ரெப்போஸ்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் காமிச்சிடும், அஃபிஷியல் ரெப்போலாம் லிஸ்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நமக்கு our system is activated to receive updates from direct SUSE Linux repository or SUSE organization repository. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் டீப் டைவாக போகணுன்னா போகலாம். பட் இஃப் யூஆர் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இந்த போர்ட்டபிலிட்டியில் இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ லிட்டில் டீப்பர். எப்படின்னா இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஆன் ப்ரமைசஸ்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கும் போது எப்படி வாங்குவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஓஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ப்ராசஸர் லைசன்ஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் லைக் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், என்டர்பிரைஸ் லைசன்ஸ் இப்படிலாம் வாங்குவோம். இப்போ வாங்கும்போது எல்லா லைசன்ஸும் கிளவுடு கொண்டு வரும்போது ஒரே மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் நான் கிளவுடு கொண்டு வரேன் அப்படின்னா அதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அட் அ டைம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸை எய்தர் நான் ப்ரம்ல யூஸ் பண்ணலாம் ஆர் கிளவுட்ல யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அது யூஸ் பண்ண முடியும். வேற என்டர்பிரைஸ் லைசன்ஸ், டேட்டா சென்டர் லைசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அது டேட்டா சென்டர் தான் சொல்லுவாங்க விண்டோஸ்ல. ஸோ டேட்டா சென்டர் லைசன்ஸை வந்து ஐ கேன் யூஸ் சைமல்டேனியஸ்லி ஆன் போத் ஆன் பிரேம் அண்ட் கிளவுட். ரெண்டு சைட்லையுமே நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் பப்ளிக் கிளவுட். ஸோ அந்த மாதிரி போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் லைசன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போ ஆன் பிரம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 16 கோர் லைசன்ஸ் வாங்குறேன் அப்படின்னா இங்கே கிளவுட்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 16 வர்ச்சுவல் சிபியூ இருக்கிற விஎம்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற விஎம்ல வந்து யூ கேனாட் அட்டாச் டு இட். அந்த மாதிரி நிறைய இப்ஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் இருக்கு. பட் அகெயின் அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. But when you become a solution architect, you might also have to have little more additional details. But இப்போதைக்கு வந்து நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல அன்யூஸ்டா இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்சஸ்லாம் வந்து நான் கிளவுடுக்கும் வந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரீஹோஸ்டிங் பண்றேன் அப்படின்னா அதுல நீங்க அந்த எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸையும் கிளவுடுக்கு கொண்டு வந்து அதை கண்டினியூ பண்ணலாம், அந்த பெனிஃபிட்ஸ்லாம் பை கனெக்டிங் டு யுவர் ஆன்லைன் ரெபாசிட்டரி அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ். Okay, so that is one. Hello, Stanley. கேளுங்க பர்கத். Stanley, on clarity. ஒரு நிமிஷம் பிரபாகர். ஓகே, ஒரு நிமிஷம் பிரபாகர். பர்கத், you finish yours. Yeah. Okay, Stanley. Suppose instead of choosing the CIS golden image, you go for the normal whatever the image is. The Tuesday patches and the up-to-date patches will be pushed by Microsoft, right? They will ensure that it is there are zero vulnerabilities, right?
ஓகே, ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் டன் பை கஸ்டமர். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸோட பேட்சிங், ஓஎஸோடைய இதெல்லாம் வந்து ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஃபார் வர்ச்சுவல் மெஷினில் போகும்போது நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் அதே வந்து ஆப் சர்வீசஸ், பேஸ் ஆஃபரிங் இல்லை சாஸ் ஆஃபரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎஸ் பேட்சிங் இஸ் டன் பை மைக்ரோசாஃப்ட். அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து மைக்ரோசாஃப்ட் will ensure your OS is up to date with all the monthly patches and so on. இப்போ வர்ச்சுவல் மெஷினில் வந்து OS patching is done by கஸ்டமர். அதாவது நீங்க எதர் அவங்க இன்ஹவுஸ் கஸ்டமரே பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் ஐபிஎம், ஹெச்சிஎல்ன்ற மாதிரி ஆர்கனைசேஷன்ல அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க வந்து பேட்சிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ப்ராசஸ். நம்ம வந்து இமேஜிங் ப்ராசஸ்னு இருக்கு. ஸோ அது எப்படி இமேஜிங் பண்ணுவோம், எப்படி அதை பேட்சிங் பண்ணுவோம் மந்த்லின்றதெல்லாம் வந்து தனித்தனி கிளாஸ் இருக்கு. நமக்கு ஒரு 2 day செஷன் So தனியா இருக்கு. the maintenance window they have, so that will not cover the patching, right? Only Correct. if Whatever you are doing the maintenance window that they take, it is to patch their physical hardware. அவங்களுடைய physical hardwareல இருக்கிற firmware ஏதாவது ஃபெயிலிங் ஆக போற டிஸ்க் ரீப்ளேஸ் பண்றது, இல்ல வந்து டெக்னாலஜி ரெஃப்ரெஷ் பண்றது, இல்ல புது ஹார்ட்வேருக்கு மூவ் பண்றது, அந்த மாதிரி வந்து பேக் அண்ட் மெயின்டெனன்ஸ் விண்டோ இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஹார்ட்வேர், பிசிக்கல் ஹார்ட்வேர் in terms of virtual machine போகும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போகும்போது the maintenance window is more for their physical hardware refresh. ஓகே, whereas இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இல்லை பேஸ் சர்வீஸ் போகும்போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹைலி அவைலபிள் சொல்யூஷன் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க பேக் எண்ட்ல. அது நமக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். அவங்க பேட்ச் பண்ணும் போதும் சரி, இல்லை என்னென்ன டவுன் டைம் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறாங்களோ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து டவுன் டைம் வராது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக் எண்ட்ல வந்து கிளஸ்டரிங் அண்ட் ஹைலி அவைலபிள் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. So if you choose the CIS image, it is only the baseline for the first time. Later on, we have to continue with the patching. கரெக்ட். ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் இமேஜ். இப்போ நம்ம கோல்டு டிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா பர்கத் ஈவன் இன் யோர் ஆன் ப்ரமைசஸ், அது ஃபர்ஸ்ட் டைம்ல தான் அந்த டேட்டுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கோ அதுதான் இருக்கும். ஆமா, அது வரைக்கும் தான் இருக்கும். பட் நீங்க வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இருக்கிற செட்டிங்ஸ் வந்து I mean you have to maintain it. So on the first but deployment, then why you are paying the subscription every month, every hour? No. See, அது வந்து அந்த CAS இமேஜ் யூஸ் பண்றதுக்கு வந்து you are paying additionally. அந்த deploymentக்கு வந்து 1.5 hours வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இது வந்து they will provide you support. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாளைக்கு வந்து வேற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இமேஜ்ல இருந்து டெப்ளாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து புது வெர்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிமாண்ட் வந்து இன்னைக்கு நீங்க டெப்ளாய் பண்ணணும். ஸோ you have to you are using the image that is available on date. So next வரும்போது அடுத்து you are doing mostly it is one time activity as per you, but we are continuing with the subscription charges hourly basis for that image, choosing the golden image. ஓகே, சி அட் த எண்ட் ப்ரொவைடருடைய பெனிஃபிட்ஸ்லாம் அப்படி தான் அவங்க வந்து ரீபோர்ட் பண்ண முடியும். பார்க்க சி யூ ஆர் திங்கிங் மோர் ஃப்ரம் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். சி அவங்களுக்கு வந்து தேர் ஷுட் பி அ மெக்கானிசம் டு கெட் ரெவென்யூ ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். இட்ஸ் நாட் லைக் அது ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணுறீங்க, இல்லை வந்து வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்லாம் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகும், திருப்பி ப்ரொவிஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இன் சம் கேசஸ் இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் த கஸ்டமர், இன் சம் கேசஸ் இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் த ப்ரொவைடர். ஸோ அந்த காஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து தேர் இஸ் செப்பரேட் செஷன், ஒன் டே செஷன். அது வந்து எப்படி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும் என்னன்றது வந்து வில் டிஸ்கஸ் லேட்டர். ரொம்ப காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல போவேனா, வி ஆர் அட் வெரி பிகினிங் ஸ்டேஜ். I know like you are very experienced and your questions are more on the pricing and solutioning side, but நம்ம அதுக்கு போலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அளவுக்கு பாருங்க. I will discuss more. பிரபாகர், you can ask your question. எனக்கு அந்த எக்ஸல் ஷீட் கொஞ்சம் காமிங்க. அதுல எனக்கு ஐடியா இல்ல. நான் இது வரைக்கும் லைசன்ஸ்னா ஓஎஸ் லெவல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த 2 ப்ராசஸர் லைசன்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் I was just reluctant to share those, but anyways அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் வாங்கும்போது வந்து you have to go and purchase it for 2 processor license இல்ல 4 processor license அப்படின்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அது என்ன ஆகும்னா அதுல வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் ரன் பண்ணலான்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல வந்து நான் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து தான் ரன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2 கோர் ஆர் 2 ப்ராசஸர் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ப்ராசஸர் ஆஃப் ஈச் 16 கோர் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்போ இதில் நான் என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் ரன் ஒன்லி 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ். 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ் வாங்கிட்டு ஒரு வர்ச்சுவல் மெஷின்லையும்
8 கோர் வந்து பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16 கோர் வரைக்கும் கொடுக்கலாம் அந்த ஒரு விஎம்ல. அது வரைக்கும் தான் நான் என்னுடைய லைசன்ஸ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு லைசன்சிங் இருக்கு. டேட்டா சென்டர் போனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ யூ கேன் ஹேவ் அன்லிமிட்டெட் வர்ச்சுவல் மெஷின் அந்த மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு. ஸோ தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் வைல் யூ ஆர் ப்ரொக்யூரிங் த லைசன்ஸ். இது வந்து லைசன்ஸ் ப்ரொக்யூரிமெண்ட் அப்போ தான் நம்ம அந்த டீடைல்டு இது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதுக்கு மேல நம்ம வந்து சிபியூ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்கறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர்ஃபைட் பண்ண முடியாது. ஸோ லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணாது. அதுக்கு மேல உங்களுடைய சிபியூ கோர்ஸ் ரன் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது அந்த ஓஎஸ்குள்ள. ஓகே ஆமா, அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் தி லைசன்சிங், இது வந்து நம்ம அஜூருக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, இல்லை இது ஓஎஸ் ரிலேட்டட் டாபிக்ல. ஸோ அதனால தான் ஐம் நாட் கெட்டிங் டூ டீப் இன் டு இட். இது பேசணும்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஐ கேன் டாக் அபவுட் லைசன்சிங் ஃபார் 1 hour 2 hour வரைக்கும் பேசலாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலயுமே. பட் இங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அன்யூஸ்டா லைசன்ஸ் இருக்கிறதுனா நம்ம அதை கிளவுடுக்கு கொண்டு வரலாம் வித் பட்டன் செக் ஹியர், அவ்வளவுதான். ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். அது கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு யூஸ் யுவர் பெனிஃபிட் வித் காஸ்ட் 50% காஸ்ட் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு $20 பே பண்ண வேண்டிய இடத்துல வந்து $10 பே பண்ணா போதும் உங்களுடைய வர்ச்சுவல் மெஷினுக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ வேற என்ன இருக்கு, விஎம் உடைய இமேஜ் கிரியேஷன்லாம் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணிடுறேன், ஒரு விண்டோஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு லினக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக you will have to access those machine from remote desktop வச்சு நம்ம access பண்ணணும். 3389 போர்ட் வச்சு access பண்ணலாம். ஸோ இது வந்து செக்யூரிட்டி குரூப், இது வந்து பேசிக் செக்யூரிட்டி குரூப். நம்ம இதை டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம், அதோடைய என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரையாரிட்டி இருக்கு அதெல்லாம். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த ஓஎஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் நம்ம அலோவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ்னா வில் கோ அண்ட் அலோ 3389 ஃபார் ஆர்டிபி, அந்த ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகாலோடைய போர்ட் அலோவ் பண்ணுவோம் in order to access the machine remotely. வேற வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் அப்படின்னா 22 போர்ட் SSH வழியா ஆக்சஸ் பண்றதுக்கு வில் கோ அண்ட் அலோ 22 போர்ட். ஓகே, ஸோ செக்யூர் ஷெல்ல ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து பேசிக்கா தேவை. பட் அப்ளிகேஷனுக்கு வேணுன்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெப் சர்வர் ரன் பண்ண போறேன்னா அடிஷனலா எனக்கு HTTPS வேணும் இல்லை HTTP வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் சூஸ் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட். Can be opened. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இப்போ நான் போயிட்டு ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் விண்டோஸ். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். பட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இப்போ டிஸ்கை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நெட்வொர்க்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். தென் ஃப்ரைடே அன்னைக்கு அட்வான்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் வர்ச்சுவல் மெஷின். Stan, 19th and 20th மைக்ரோசாஃப்ட் கிளாஸ். ஆமா, மைக்ரோசாஃப்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ ஒரு கண்டினியூட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா வில் ஹேவ் 1 hour செஷன், மேபி 9 to 9:45. ஒரு கண்டினியூட்டி விட்டு போக கூடாதுன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 45 minutes ஒன் கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு ஜஸ்ட் குயிக் செஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப லாங் கேப் விட்டுட்டாலும் இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் அவர் கண்டினியூட்டி. ஓகே, அதை நான் அவாய்ட் பண்றதுக்காக ஐ ஜஸ்ட் ஹேவ் a குயிக் கனெக்ட். ஒரு 50 minutes வந்து ஒரு 10 minutes உங்களுக்கு முன்னாடியே கனெக்ட் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட். ஸ்டான் சரவணன் ஹியர். எஸ் சரவணன். ஸ்டான், அப்ப இன்வைட் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்திருக்குல்ல அந்த 2 days வந்துட்டு, இப்ப அதாவது இப்ப அதை வந்து எதுவும் ரீஷெட்யூல் எதுவும் நம்ம சைட்ல இருந்து எதுவும் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியுமா, இல்ல வேற எதுவும் ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணணும்? வேற ஸ்கெடியூல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கெடியூல் அட்டெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் கிவ் யூ வேற ஸ்கெடியூல் வந்து நான் கொடுக்குறேன். வந்து ஜூன் அண்ட் 9 and 10 இருக்கு. பட் அந்த டைம்ல எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். நான் வேற அனுப்புறேன், வேற கொடுக்குறேன் சரவணன். ஜஸ்ட் லெட் மீ நோ. பிரைவேட் சாட்ல எனக்கு பிங் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ தி அதர் ஸ்கெடியூல். ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ. லைன் மியூட் பண்ணிடுறேன். there is a lot of background noise. ஸோ இன்னொரு கொஸ்டின் ஏதோ சாட்ல கேட்டிருக்காங்களே, என்ன கேட்டிருக்காங்க? Okay, Suresh has asked last session notes uploaded. Okay, so that is the question, right? Okay, now on the last session it was just more about Azure geographical presence and availability. But na paathenna idu sethu upload pannidum. Adhe sheet da na innikku use pandren. I'll upload the entire sheet today. Yeah. Sure, so, thanks. No problem, sure. So இன்னொரு VM create பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். So this time I'll go and create a VM and we'll talk about the second screen. டெஸ்க்கு போனீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் பண்றதுக்கும் சரி, உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டென்ட் ஸ்டோர் பண்றதுக்கும் யூ நீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, டிஸ்க் கெப்பாசிட்டி வேணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் டிஸ்க் சூஸ் பண்ணலாம், என்ன சூஸ் பண்ணலான்றதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியா நம்ம வந்து டீப் டைவா அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமான்னு கேட்டா வேண்டாம். நீங்க வந்து யூ அட்லீஸ்ட் நீட் டு நோ என்ன பேசிஸ்ல வந்து அவங்க வந்து இதை சூஸ் பண்ண சொல்றாங்க. இஃப் யூஆர் ஸ்டார்டர் ஆர் பிகினர் இன் யுவர் ஐடி கேரியர், எதுக்காக சூஸ் பண்றாங்கன்ற கொஸ்டினாவது நீங்க கேட்க தெரியணும். ஓகே, அந்த கேட்டுட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இங்க எப்படி இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணோம், எந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணோம், என்ன ஒர்க் லோடுக்காக இது சூஸ் பண்றோன்றது தெரியணும். அதே மாதிரி இப்போ டிஸ்க்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க் லோடுக்கு என்ன டைப் ஆஃப் டிஸ்க் போய் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டிஸ்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த செகண்ட் டே தேர்ட் டே கிளாஸ்ல வந்து யாரோ கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டைப் இருக்கு, ஹெச்டிடி டைப் இருக்கு, தென் வந்து இந்த எஸ்எஸ்டி டைப் சொல்றோம்ல, ஸ்டாண்டர்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மேக்னெட்டிக் டிஸ்க், அந்த பிளேட்டர் ஸ்பிண்டில் அந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு, ஆர்பிஎம் அதோட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபிளாஷ் டிரைவ்ஸ், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து எல்லா ப்ரொவைடர் கிளவுட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பேக்கப் டேட்டா எடுத்து வைக்கிறதுக்கு, இல்லை வந்து நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ஹெச்டிடியில் வந்து கண்டிப்பாக எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா ஒர்க் லோடுமே ரன் பண்ணலாம். ஏன்னா மோர் தேன் அ டிகேட் வந்து ஹெச்டிடியில் தான் நம்ம ஒர்க் லோட்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தோம், அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி கம்பேட்டபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஓஎஸ் ரெக்யர்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட். பட் மோஸ்ட்டாக அது இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அவுடேட்டட் டெக்னாலஜி மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேரா ஆக்சஸ் பண்ற டேட்டா இல்லை ரேரா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் ஓஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து அது பேக்கப் ஒர்க் லோட் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ். ஏன் அதுக்கு அப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதோடைய டெக்னாலஜி வந்து இட் சப்போர்ட்ஸ் ஸ்னாப்ஷாட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் இட். ஸோ 500 MIBS தான் உங்களுக்கு த்ரூபுட் கிடைக்கும். ஒரு செகண்டுக்கு வந்து யூ கேன் ஒன்லி ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஆஃப் 500 MIBS. அதே மாதிரி ஐஆப்ஸும் ரொம்ப கம்மியாக 2000 இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் தான் பண்ண முடியும். ஸோ ஐஆப்ஸ்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த த்ரூபுட் ஐஆப்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த யூஸ் கேசஸ்லாம் அவங்க சூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த யூஸ் கேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வேற சாலிட் ஸ்டேட் டிரைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஃபிளாஷ் டெக்னாலஜி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வருது. ஸோ அதில் எப்படி என்ன மாதிரி ஒர்க் லோட் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் வெப் சர்வர் இருக்கு, இல்லை ஒரு லைட் வெயிட் ஆப் சர்வர் இருக்கு, ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு. எல்லாம் இந்த ஸ்மால் கேட்டகரின்னு எடுத்துங்க. லைட் வெயிட்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ஸ்மால் டு மீடியம் சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், இல்லை ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் யூஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் படி அது சியூட்டபிளாக இருக்கா, அது வந்து போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஏன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா you are going to get 750 MIBS per second and maximum வந்து 6000 input output per second தான் கிடைக்கும். இதுவே நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கும் அல்ட்ரா எஸ்எஸ்டிக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், அந்த அந்த ட்ராப் டவுன்ல இருக்க கேட்டகரிஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அல்ட்ரா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அல்ட்ரா எஸ்எஸ்டி. இதுக்கு நடுவில் ப்ரீமியம் எஸ்எஸ்டின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அதை நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அல்ட்ரா எஸ்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ஐஆப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கே 6,000 ஐஆப்ஸ் எங்கே இருக்கு, 1,60,000 ஐஆப்ஸ் எங்கே இருக்கு. ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அல்ட்ரா டிஸ்க் போகிறது வந்து பெட்டர். ஏன்னா ஐஓ சென்சிட்டிவாக இருக்கு உங்கள் அப்ளிகேஷன், நிறைய ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்கு, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ரொம்ப பிஸ்னஸ் உடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கோ வித் யுவர் அல்ட்ரா எஸ்எஸ்டி. ஸோ இது என்ன பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா NVMe, நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்ட்
டிஸ்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டிஸ்க்லேயே வந்து NVMe டிஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ப்ரொடக்ஷன்னாலே இங்கே வந்து நான் டெஸ்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் சொன்னேன்ல. இப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் அப்படின்னாலே நீங்கள் யூ ஷுட் கோ மினிமம் வித் ப்ரீமியம் SSD. நான் என்னுடைய ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் சர்வர், ப்ரொடக்ஷன் வெப் சர்வர்னாலே மினிமம் ப்ரீமியம் SSD தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹை டிமாண்டிங் ஹை பர்ஃபார்மிங் ஒர்க் லோட்ஸ் இருக்கு, லைக் அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம பேக் எண்டில் வந்து ப்ரீமியம் டிஸ்க் தான் கொடுத்தாகணும். பட் இங்கே ப்ரீமியம் டிஸ்கில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும், எந்த அளவுக்கு ஐஆப்ஸ் த்ரூபுட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் மைட் நாட் பி as big as your what you call இந்த அல்ட்ரா டிஸ்க் அளவுக்கு கிடைக்காது. அல்ட்ரா டிஸ்க்ல வந்து 2000 MIBS per second கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 900 கிடைக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் பெட்டர் தேன் யுவர் ஸ்டாண்டர்ட், பட் நாட் ஆஸ் குட் அஸ் அல்ட்ரா SSD. இதுல வந்து 20,000 IOPS வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுல வந்து நிறைய இடத்துல நான் வந்து MIB அப்படின்லாம் சொல்றேன். ஜென்ரலா நம்ம இத்தனை நாள் வந்து மோஸ்டா வந்து டெசிமல்ல தான் சொல்லிட்டு இருந்திருப்போம். KB, MB, ஜிகாபைட், வடிகால் டெராபைட், பெட்டாபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து மெஷின்ஸ் தான் நமக்கு ப்ரொவிஷன் பண்ணுது. பேக் எண்ட்ல ஆர்கஸ்ட்ரேட்டர் தான் நமக்கு ப்ரொவிஷன் பண்றாங்க. நம்ம மேனுவலா போயிட்டு ப்ரொவிஷன் பண்றது கிடையாது. அதனால வந்து நம்ம அந்த 1000 ஸ்கொயர், 1000 கியூப் அதெல்லாம் வந்து இங்க யூஸ் பண்றது கிடையாது கிளவுட்ல. இன்ஸ்டெட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பைனரி வே ஆஃப் கால்குலேஷன் தான். 1024 ஸ்கொயர். மேபி இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா 1000 பைட்ஸ்க்கும் 1024 பைட்ஸ்க்கும் ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இதுவே ரொம்ப டேட்டா சைஸ் அதிகமாகும் போது there is a considerable number of difference. ஸோ ஜென்ரலா நம்ம டெசிமல்ல எப்படி சொல்லுவோம், கிலோ பைட் KB அப்படின்னு சொல்லுவோம், கிலோ பைட், மெகாபைட், தென் ஜிகாபைட் அப்படின்னு தான் சொல்லுவோம், கரெக்டா? ஸோ டெராபைட் அப்படின்ட்டு. இங்க கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டெசிமல் இல்லாம பைனரியில நம்ம ரெப்ரசென்ட் பண்றதால பைனரியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிலோ பைட் அந்த லாஸ்ட் 2 கேரக்டரை வந்து கிபி பைட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 கேரக்டர் வந்து தே வில் ரீப்ளேஸ் இட் வித் BI டு ரெப்ரசென்ட் பைனரி வேல்யூன்றதால. ஸோ மெகாபைட்ல வந்து மெபி பைட்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜிகாபைட்ல GB பைட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது when the size is very less. பட் சைஸ் அதிகமாகும் போது there is a considerable difference. ஸோ இந்த இடத்துல வந்து MIBன்னு சொல்றேன்னா அது வந்து மெபி பைட், இட்ஸ் நாட் மெகாபைட், இட்ஸ் மெபி பைட். சிமிலர்லி இங்க GIB அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் GB பைட், இட்ஸ் நாட் ஜிகாபைட். ஸோ அது வந்து பைனரி வே ஆஃப் கால்குலேஷன், பைனரி வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன்றதால we are calculating using binary values. So that's the reason நான் இந்த இடத்துல வந்து MIB per second சொல்லியிருப்பேன். ஸோ மெபி பைட்ஸ் per secondக்கும் மெகாபைட்ஸ் per secondக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, பட் there is a difference in terms of how much bytes it supports. 1000 ஸ்கொயருக்கும் 1024 ஸ்கொயருக்கும் you know the difference, right? ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஒர்க் லோட் என்ன கேட்டகரின்றதை பேஸ் பண்ணி ஐ கேன் கோ அண்ட் சூஸ் த டைப், ப்ரீமியமா இல்லை ஸ்டாண்டர்டா இல்லை ஸ்டாண்டர்ட் SSDயா என்ன வேணும்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் SSD இஸ் பெஸ்ட் ஃபார் பேக்கப், நான் கிரிட்டிக்கல் அண்ட் இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்ட். ஸ்டாண்டர்ட் இது வந்து வெப் சர்வருக்கு, லைட் யூஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சஜஸ்டிங் தோஸ் திங்ஸ். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து டிஸ்க் சூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்க் சூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ஆப்ஷன் கீழே போனீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் அஸ் கப்புள் ஆஃப் அடிஷ்னல் ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு டிஸ்க் வேணுமா இல்லை அன்மேனேஜ் டிஸ்க் வேணுமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கம்பேரிஷன். ஸோ மேனேஜ்டுக்கும் அன்மேனேஜ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டாலே இது வந்து மேனேஜ்டு பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது வந்து நீங்க ரீட் பண்ணணும். ஸோ அது வந்து எங்கள் டிஸ்காக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். மேனேஜ்ன்ற வார்த்தை அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க அதை மேனேஜ் பண்ணும்போது அதை மேனேஜ்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கஸ்டமர் மேனேஜ் பண்ண மாட்டோம். கஸ்டமர் மேனேஜ் பண்றோம் அப்படின்னா அன்மேனேஜ், இட் இஸ் அன்மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட், பட் கஸ்டமர் மேனேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ வென்எவர் யூ see a word மேனேஜ்டு பிளாட்ஃபார்ம், மேனேஜ்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க மேனேஜ் பண்றன்ற சொல்றாங்க. இட் இஸ் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட், வேற இங்க வந்து கஸ்டமர் மேனேஜ். அது ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு மேனேஜ் யுவர் டிஸ்க் டெக்னாலஜி அண்ட் டிஸ்க் பேக் எண்ட்ல வந்து எல்லாம் மேனேஜ் பண்றது. தே ஆர் கோயிங் டு மேனேஜ் இட். வேறஸ் நீங்க அதை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி கஸ்டமர் மேனேஜ்டு. சாரி, திஸ் அல்ட்ரா டிஸ்க் ஃபெசிலிட்டி சொன்னீங்களா, அது வந்து அது செக் பண்ணுங்க சார் கீழே. ஆமா, கீழே எனேபிள் பண்ணும், செலக்ட் பண்ணும், கரெக்ட். ஆமா, ஸோ அது ட்ராப் டவுன்ல வராது, இது நீங்க தனி செக் பாக்ஸ் ஆப்ஷனாக வரும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை போயிட்டு செக் மார்க் பண்ணணும். ஸோ அது போயிட்டு நீங்கள் வந்து எனேபிள் அல்ட்ரா டிஸ்க் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லணும்.
அது என்னன்னா இப்போ அன்மேனேஜ்னா அதுக்கு நமக்கு வந்து அக்சஸ் இருக்காதா, நம்ம மேனேஜ் பண்ண முடியாது அந்த டிரைவர்? இல்ல என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து அட் த எண்ட் வந்து நம்மளுடைய டேட்டாவுடைய ரிட்டர்டன்சி எதிர்பார்ப்போம், நம்மளுடைய ஸ்கேலபிலிட்டி மெயினா எதிர்பார்ப்போம், ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து எப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்போம். கரெக்டா? நமக்கு அட் த எண்ட் வந்து நம்ம டேட்டா வந்து செக்யூரா இருக்கணும், சேஃபா இருக்கணும், ஹைலி அவைலபிளா இருக்கணும்ன்றதான் எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம மேனேஜ்டு டிஸ்க் போகும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு வந்து 99.999 SLA கிடைக்கும் உங்களுக்கு வேற மேனேஜ் டிஸ்க் போகும்போது. இதுல வந்து SLA கமிட்மெண்ட் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் ஆர் சான்சஸ் இந்த அன்மேனேஜ்ல வந்து இப்போ 3 காப்பி ஜென்ரலா டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ கிளவுட்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னாலே 3 காப்பி ஆஃப் டேட்டா மினிமம் இருக்கும். அது வந்து எய்தர் அது பிளாக் ஸ்டோரேஜோ இல்ல வந்து டேட்டா ஸ்டோரேஜோ இல்ல ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜோ 3 காப்பி இருக்கும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, தேர் ஆர் சான்சஸ் that all 3 copies might get stored in the same storage array. பேக்எண்ட்ல ஸ்டோரேஜ் அரே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அரேல போய் ஸ்டோர் ஆகும்போது தேர் ஆர் சான்சஸ் அந்த 3 காப்பியுமே ஒரே இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன ஆகும், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. வேறஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா all 3 copies will be stored in 3 different array. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து they will make sure 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுன்றதை வந்து அவங்க என்ஷூர் பண்றாங்க. ஸோ தே ஆர் ensuring the redundancy level. They are ensuring the data being replicated or data being cloned and stored. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து மேனேஜ் இது போறீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் நீங்க மேனேஜ் டிஸ்க் போயிட்டே இருக்கலாம். நிறைய சப்போர்ட்டட் லெவல் ஆஃப் டிஸ்க் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டா வந்து நீங்க மேனேஜ் டிஸ்க் போறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிடும் அவங்களுடைய மேனேஜ் டிஸ்க்ல. ஸோ அது வந்து ஆப்ஷனல் கிடையாது, இட் இஸ் டிஃபால்ட் அண்ட் மேண்டேட்டரி திங். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லையும் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, they are ensuring that your data is scattered into multiple physical storage array and it is highly available. ஸோ நம்ம மேனேஜ் பண்றதுன்றது வந்து தேர் மைட் பி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஓகே, நீங்க டேட்டா மூவ் பண்றது, டேட்டா காப்பி பண்றது, அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். அது ஏன்னா அது கஸ்டமருடைய டேட்டா, அதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்காது. அவங்க பேக் எண்ட்ல வந்து நம்மளுடைய டேட்டா எந்த அளவுக்கு SLA கொடுக்கணும், அவைலபிலிட்டி லெவல் கொடுக்கணும், எப்படி என்கிரிப்ட் பண்ணணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அதுல தான் டிஃபரன்ஸே தவிர டேட்டால வந்து அவங்களுக்கு ரீட் பண்ணலாம் ஆக்சஸ்லாம் இருக்காது. Did I answer your question? யாரோ கொஸ்டின் கேட்க வந்தீங்க. Stanley? Yeah. Okay, from the availability point of view, okay, they provide local redundancy on both managed and unmanaged, right? No, but only unmanaged. Only unmanaged. இது வந்து single point of failure இருக்கு, சான்சஸ் இருக்கு. Okay, from the confidentiality point of view, the encryption at rest is provided on both or only on managed? Options are there for both. We have to choose in unmanaged. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போயிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அதாவது என்கிரிப்ஷன் வேணுமா வேணாமான்னு. இப்போ நான் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஐ ஹாவ் டு கோ அண்ட் சூஸ் வெதர் ஐ நீட் என்கிரிப்ஷன் ஆர் ஐ டோன்ட் நீட். அது வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ உங்களுக்கு சிங்கிள் லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் வேணுமா, டபுள் த லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் வேணுமா, யாரு மேனேஜ் பண்ணுவாங்க இந்த கீன்றதுலாம் நம்ம சூஸ் பண்ணணும். வி ஹேவ் டு சூஸ் இட். பட் அவங்க மேனேஜ் போகும்போது பை ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் என்கிரிப்ஷன், ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. சி பர்கத், இதுல 2 லெவல் இருக்கு பர்கத். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க VMwareல இருந்து வரீங்க இல்ல டெக்னாலஜியில, இப்போ VMwareல போனீங்கன்னா டேட்டா ஸ்டோர்னு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அதுல போயிட்டு நம்ம டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ணுவோம், VMோடைய டிஸ்க்ஸ்லாம். கரெக்டா? இப்போ 2 லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் லெவல் என்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு, அதாவது அந்த VMware வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி அந்த ஹைப்பர்வைசர்ல பண்றது ஒன்று இருக்கு. தென் வந்து அந்த OS அந்த இன்ஸ்டன்ஸ் அந்த மைக்ரோசாஃப்டோடைய அந்த டெக்னாலஜி அந்த டிஸ்க் லெவல்ல பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து 2 லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன்ல வந்து இந்த டேட்டா ஸ்டோர் லெவல் என்கிரிப்ஷன் தான் நான் வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் சொல்றேன். இதே நீங்க டிஸ்க் லெவல்ல கேட்டீங்க அப்படின்னா அஷூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம டிஸ்க் லெவல்ல பண்ணுவோம். ஸோ இது ADEன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் வேற வேற ஆப்ஷன். அது இப்போ நம்ம டிஸ்க் லெவல் என்கிரிப்ஷன் வேணும்னா ADE சூஸ் பண்ணிப்போம். பட் பேக் எண்ட்ல வந்து அந்த டேட்டா ஸ்டோர் வந்து பை டிஃபால்ட்டா என்கிரிப்டட், இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன்ன்றது அவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு டிஸ்க் என்கிரிப்ஷன் பத்தி கேட்குறீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம். அது நம்ம வேணும்னா அது சூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஸோ தேர் ஆர் 2 levels ஆஃப் என்கிரிப்ஷன் பர்கத். ஓகே, யா ஓகே. வேற யாராவது கொஸ்டின் கேட்க வந்த மாதிரி இருந்தது? Okay, if not then we'll proceed.
ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் ஆல்சோ கிரியேட் ஒன் மோர் லினக்ஸ் சிஸ்டம். ஓகே, ஒரு லினக்ஸ் சர்வர் கனெக்ட் பண்ணுவோம். We'll just create a Linux server, stan linux vm1. So I'll just go and choose Linux here. Okay, நீங்க எது வேணா சூஸ் பண்ணலாம். CentOS இருக்கு, SUSE Linux இருக்கு, Red Hat இருக்கு. There are a lot of variants. I'll go with Red Hat possibly. இது வந்து ஓகே இருக்கு. ஓகே, so I have that image in that location. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த AWSல கிரியேட் பண்ணுற மாதிரி பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ மாடலில் வந்து கீ பேர் ஜென்ரேட் பண்ணி பண்ணலாம். I'll show you both options. இல்லாட்டி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமான கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது உங்களுக்கு. லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AWS மற்ற க்ளவுடில் பண்ணுற மாதிரி let me add a credential management. ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாகின் கிரெடென்ஷியல் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் தான். வேற லினக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித் அந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ஆப்ஷன், அந்த கீ பேர் ஆப்ஷனில் போகலாம். ஓகே, I'll show you both the methods. வேறஸ் வந்து நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போகிறதுனாலும் போகலாம். தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் ஃபார் லினக்ஸ். I'll show you both the methods. ஓகே, ஸோ இப்போ வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் டைப். ஸோ இது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ஆத்தென்டிகேஷன் டைப்ஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் லினக்ஸ் சூஸ் பண்ண உடனே இங்கே வந்து SSH வந்துருச்சு. இப்போ இங்கே சொல்கிறாங்க பாருங்க, இஃப் யூ ஹேவ் எ எலிஜிபிள் Red Hat subscription that are enabled for Red Hat access, you can enable that using hybrid benefitன்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி எனேபிள் பண்ணலான்ற ஆப்ஷன் எங்கே பண்ணலான்றது நான் காமிக்கிறேன். ஓகே, பட் யூ ஹேவ் தட் ஆப்ஷன். ஓகே, அதை நீங்கள் அதான் வந்து bring your own subscription சொல்லுவாங்க. இதில் வந்து Red Hat SUSE எல்லாம் போகும்போது சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, லைசன்சிங்னு வராது. வேறஸ் வந்து விண்டோஸ் போகும்போது we call it as license. ஓகே, ஸோ ஐ கேன் கோ அண்ட் சூஸ் மை ஓன் டிஸ்க் நவ். ஸோ எனக்கு தேவையான மாதிரி சைசிங் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் சூஸ் விச் சைஸ் யூ வாண்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிட்டே வருது. அதாவது நம்ம எப்படி நம்ம சைஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம டிஸ்க் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த ஆப்ஷன்ஸ். ஓகே, I'll ensure that stand one question. Okay, in the subscription Red Hat oda subscription எடுத்துட்டு போறோம்னா most likely patches-உம் அப்புறம் வந்து support call raise பண்றதுக்கும் தானே எதுங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல? ஆமாமா, சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மெயின்லி ஃபார் கெட்டிங் the support, the patches அதெல்லாம். ஆமாமா, கரெக்ட். ஆமா. Okay, what will happen? ஓகே, வாட் வில் ஹேப்பன் இப்போ அசூர்ல வந்து சேட்டலைட் சர்வர் யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து பேட்ச் எடுக்கிறோம்னா டு வி நீட் டு ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷன்? தேவையில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொவைடரோட சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்க, யூ ஆர் யூசிங் அஷூரோடைய பண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்க. ஸோ பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஃப் யூஆர் நாட் பிரிங்கிங் யுவர் ஓன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் இஃப் யூஆர் நாட் பிரிங்கிங் யுவர் ஓன் லைசன்ஸ், யுவர் பர்ச்சேஸ் பண்டல் வில் ஹேவ் தட் இன்பில்ட். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அஷூரோடைய அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிடுவோம், அதை ஷேர்டு ரெப்போ மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். அது யாருக்கிட்டையும் சப்போர்ட் வேணும்ன்றது தான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. இப்போ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி Red Hat வாங்கிருக்கீங்க, SUSE வாங்கிருக்கீங்கன்னா யூ கேன் டிரெக்ட்லி ரைஸ் எ கேஸ் வித் SUSE Linux. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் வழியா போயிட்டு அவங்க எஸ்கலேட் பண்ணுவாங்க SUSE Linuxக்கோ SUSE கம்பெனிக்கோ இல்ல Red Hatக்கோ வந்து அவங்க வெண்டாரை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கம்மிங் பேக் டு த ஆத்தென்டிகேஷன் டைப். ஸோ ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் நம்ம சூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமான ஜென்ரேஷன் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சூஸ் பண்ணும்போது ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2 இருக்கு. இப்போ நான் ஜென்ரேஷன் 2 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து கண்டிப்பாக நான் வந்து மேனேஜ் டிஸ்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் அ மேண்டேட்டரி ஆப்ஷன். இது வந்து பழைய ஜென்ரேஷனில் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இன் ஒன்லி டிஃபால்ட் ஆப்ஷன் இன் ஜென்ரேஷன் 2 VMs. ஸோ ஹைப்பர்விலே வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹைப்பர்வி Gen 1 Gen 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து மேனேஜ் தான் போகணும் ஆக்சுவலாக. இப்போ கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க இதில் மேனேஜ்டு போகலாமா அன்மேனேஜ் போகலாமான்னு கேட்டால் அன்மேனேஜ் மைட் பி ஸ்லைட்லி லோயர் இன் காஸ்ட் பட் ஆல்வேஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கோ வித் மேனேஜ் டிஸ்க். ஸோ லேட்டஸ்ட்டாக அந்த Gen 2 VMலாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களால் அன்மேனேஜ் சூஸ் பண்ண முடியாது, மேனேஜ்டு தான் பண்ண முடியும்.
Okay, let me go and review and create it. Okay, the 16 Indian rupees per hour varudhu. So it will get created. Let it create. Okay, let me save the file. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகட்டும். நம்ம அந்த இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணல, அது கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யூ கிரியேட் த விஎம், யூ வில் கெட் 2 IP அட்ரஸஸ். ஒன்று பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி ரெண்டு வரும். இந்த பப்ளிக் ஐபி வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஃப்ரம் யுவர் ஹோம் ஆர் ஃப்ரம் ப்ரௌசிங் சென்டர் ஆர் ஃப்ரம் வேர் யூ ஹேவ் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த பப்ளிக் ஐபியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் எனி இன்டர்நெட் கனெக்ஷன். வேறஸ் நம்ம VPNல இருக்கோம், நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கோம், வித்தின் கிளவுடுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஎம்லேருந்து இன்னொரு விஎம் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இட் வில் யூஸ் த பிரைவேட் ஐபி. ஸோ பிரைவேட் ஐபி இஸ் ஃபார் இன்ட்ராநெட் ஆர் இன்டர்னல் கனெக்ஷன்ஸ். வேறஸ் பப்ளிக் வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். நம்ம பப்ளிக்லேருந்து இன்டர்நெட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ காப்பி திஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம அன்னைக்கு போன வாரமே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சில சின்ன சின்ன ஆப்ஷன் சொன்னேன். அதாவது டிஸ்க் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய கால் யூசருடைய கான்ஃபிகரேஷன் அப்படிதான் இருக்கும்ன்றதெல்லாம் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மெஷின்ல வந்து நம்மளுடைய டிரைவ் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஃபால்ட்டா விண்டோஸ்க்கு வந்து என்ன சைஸ் டிரைவ்? 120 GB. 128ல 128. அந்த செகண்டரி டிஸ்க் அந்த எப்படி இருக்கும்? செகண்டரி டிஸ்க் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வர்ச்சுவல் மெமரி, அந்த பேஜ் ஃபைல்னு சொல்லுவோம்ல, அந்த பேஜ் ஃபைல், ஸ்வாப் ஃபைல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது ஜென்ரலாக வந்து விண்டோஸில் வந்து அந்த மிஷினில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம ஓஎஸ்குள்ள டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, டபுள் த சைஸ் ஆஃப் த மெமரி. ஓகே, தட் 1.5 ரெக்கமெண்டட் பை. இல்ல, அது வந்து ஸ்டாண்டர்ட். அது வந்து உங்களுடைய வர்ச்சுவல் மெமரி ஸ்டாண்டர்ட் புகழ். பட் நான் இங்க என்ன கேக்குறேன்னா இந்த டிஸ்கோட சைஸ் கேக்குறேன். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தி வர்ச்சுவல் மெமரியோட சைஸ் கேக்கல, செகண்டரி டிஸ்கோட சைஸ் கேக்குறேன். யா, ஆக்சுவலி இதுல வந்து செப்பரேட் டிஸ்க் கிடையாது இல்லையா? அஷூர் தான் வந்து தே டிஃபைன் தி செப்பரேட். கரெக்ட். அது ஆமா கரெக்ட், யூ ஆர் ரைட். இதுக்கு முன்னாடி வந்து within OS அந்த OS drive குள்ளவே வந்து we define the separate file create ஆகும். It's not a separate disk. ஆமா, virtual memory is 1.5 times அது physical memoryன்றது வந்து நம்ம வந்து ஜெனரலா பிராக்டிஸ் பண்ணுவோம். அது இப்பெல்லாம் மாறிடுச்சு. இட் இஸ் லைக் அந்த பழைய அந்த 32-bit ஆர்கிடெக்சர் இல்ல வந்து கொஞ்சம் பழைய அந்த 2008 2012 அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணோம். இப்பெல்லாம் வந்து 1:5ன்றதெல்லாம் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் மெமரியோடைய சைஸ் மாறிடுச்சு. இப்பெல்லாம் வந்து டெராபைட்ல கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஓஎஸ்குள்ள போயிட்டு டெராபைட்ல வந்து 1.5 கொடுக்க முடியாது இல்ல. ஸோ ஐ திங்க் அந்த டைம்ல வந்து இட் வாஸ் த ரைட் ஃபார்முலா. பட் இப்போ வந்து இப்பயும் நீங்க ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வெப்புக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த ஹை அண்ட் சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து யூ கேனாட் ஃபாலோ இட். பட் யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஆக்சுவலி வந்து இந்த இதுதான் ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ வில் கோ அண்ட் செக் தட் நவ் வித்தின் தி சிஸ்டம். இப்போ போயிட்டு இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பேசிட்டு இருக்கோன்றது புரிய வரும். ரெண்டு டிஸ்க் பை டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டிஸ்க் வந்து 169 அது 128 GB இங்கே கொடுத்துருக்காங்க. இட் வில் டேக் சம் டைம். அந்த செகண்ட் டிஸ்க் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கா இல்லை ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். Just wait for some time. இதுலயே பேஜ் ஃபைல் அதுலயே வந்துருச்சு உங்களுக்கு OS டிரைவ்ல. நீங்க விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போது அது அந்த செகண்ட் டிஸ்க்கும் நீங்க கிரியேட் பண்ணீங்களா இல்ல பை டிஃபால்ட் அதே கிரியேட் ஆயிடுமா? ஜெனரல் பிராக்டிஸ் வந்து அவங்களே செகண்டா கொடுத்துருவாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டிஸ்க் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ ஹவ் செலக்டட் an option which did not ask for it. பட் பை ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்தணும்னா மாத்தலாம். see everything is modifiable. பை டிஃபால்ட்டா 127 GB கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த IOPS இந்த த்ரூபுட்லாம் கொடுக்குறாங்க. சில டைம் வந்து ஐ மைட் நீட் மோர்
பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன். அது நீங்க மாத்திக்கலாம் ஃபார் போத் யுவர் பிரைமரி அண்ட் செகண்டரி. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு த்ரூபுட் வந்து 100 இது பத்தல அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் இட் டு 500 ஆர் 750. இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல் ஆன் இந்த இது சொல்லிட்டு இருந்தால எனக்கு வந்து ப்ரீமியம் எஸ்எஸ்டி போறேன் அப்படின்னா ஐல் கெட் 900 MIBS per second throughput, 20,000 IOPS வரைக்கும் கொடுப்பேன்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் த மேக்ஸிமம் லிமிட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லிமிட்ன்றது வந்து உங்களுடைய சைஸை பொறுத்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 GB டேட்டா ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த 4 GB டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஒன்லி ஸ்டோர் இட் இன் ஒன் பர்டிகுலர் டிஸ்க் ஆர் 2 டிஸ்க்ல போயிட்டு நம்ம டைப் பண்ண முடியும், ஸ்கேட்டர் பண்ண முடியும். வேற வந்து ஒரு 1 TB டிஸ்க் இருக்குன்னா 1 TB டிஸ்கை வந்து நான் வந்து 10 டிஸ்க்லையும் ஸ்டோர் பண்ணலாம், இல்ல வந்து 20 டிஸ்க்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஐ கேன் ஸ்கேட்டர் த டேட்டா ஆர் ஐ கேன் டைப் த டேட்டா இன்டு மல்டிபிள் பிசிக்கல் டிஸ்க் ஸோ தட் ஐ கேன் அச்சீவ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் IOPS கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் த திங். அப்போ 20,000 IOPS வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா ஐ ஹேவ் டு ஹிட் த மேக்ஸிமம் லிமிட். இப்போ வந்து 32 TB தான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட்டட் சைஸ். 32 TB ஹிட் பண்ணும்போது தான் ஐ வில் பி ஏபிள் டு அச்சீவ் 20,000 IOPS. ஸோ நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆஸ் அ ப்ரொவைடர் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் ஸ்கேட்டர், தே கேன் டைப் த content into multiple physical disk so that you can get the maximum IOPS and throughput. So நம்மளுடைய மேக்ஸிமம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் you will be able to do it. Okay, so 32 TB தான் மேக்ஸிமம் சைஸ் பிரீமியம்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு, செகண்டரி டிஸ்க்கு பை டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்றோமா? அது செகண்டரி டிஸ்க் வந்து எப்படின்னா நான் அது சொல்றேன் பிரபாகர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டிஸ்க் வந்து சார்ஜபிள் அது. ஓகே, அந்த OS டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சார்ஜபிள். அந்த செகண்டரி டிஸ்க் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து இப்போ நிறைய பிசிக்கல் ஹார்ட்வேர்ல தான் நம்ம ரன் பண்றோம். ஜென்ரலா அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல வந்து ஒரு SSD டிஸ்க் வந்து அந்த லோக்கலா இருக்கும். அந்த சர்வர்ல, அந்த பிசிக்கல் சர்வர்ல லோக்கல் டிஸ்க்ஸ் இருக்கும். அந்த லோக்கல் டிஸ்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்யூஸ்டு கெப்பாசிட்டி இருக்கிறதால SSD டிஸ்க் வந்து லோக்கல் டிஸ்க் ஆன் ஈச் பிசிக்கல் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் தோஸ் அன்யூஸ்டு டிஸ்க். அந்த அன்யூஸ்டு டிஸ்க்ல இருந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு எஃபிமெரல் டிஸ்க்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து டெம்பரரி டிஸ்க்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு VM இந்த ஹார்ட்வேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் 1 அதுல ரன் ஆயிட்டு இருக்கு VM1 அப்படின்னா இந்த லோக்கல் டிஸ்க்ல இருக்க டேட்டா வந்து அதனால அந்த பர்டிகுலர் VM ஆல இந்த ஹோஸ்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேற இந்த VM வந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஷேர்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய OS அப்ளிகேஷன் அந்த டேட்டா இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். அந்த VM வந்து அது எந்த ஹார்ட்வேர்ல போயிட்டு மூவ் ஆனாலும் சரி, ரன் ஆனாலும் சரி, இந்த ஷேர்ட் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சசிபிளா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த OS டிஸ்க், இந்த அப்ளிகேஷன் டிஸ்க், அந்த டேட்டா டிஸ்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் ஆர் பர்மனன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனன்ட். வேற இந்த செகண்டரி டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் ஃபைலுக்கு கிரியேட் பண்றது, அந்த ஸ்வாப் ஃபைலுக்கு கிரியேட் பண்ற டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெம்பரரி. அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பிசிக்கல் மெமரியில வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மெமரி ப்ராசஸிங் பத்தலை அப்படின்னா we are giving additional space from the disk in order to boost the performance of application. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் இது வந்து டெம்பரரின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஈவன் இப்போ ஒரு VM வந்து ரீபூட் ஆக போகுது இல்லை மூவ் ஆக போகுது அப்படின்னா அதுல எந்த அப்ளிகேஷனும் நம்ம வந்து ப்ராசஸிங் டவுன் டைம் ஆகிட்டு தான் பண்ணுவோம். இல்லை வந்து மோஸ்டா வந்து we need to move it in a safer side. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ச்சுவல் மெமரியில இருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது அந்த டைம்ல. அப்போ VM1ல இருந்து VM2க்கு போகுது, இல்லை வந்து VM3க்கு போகுது, சரி ஹோஸ்ட் 3க்கு போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லோக்கல் டிஸ்க்ல இருக்க டேட்டா வந்து நமக்கு ஆக்சசிபிளா இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். ஒரு உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணல, நம்ம ரீபூட்டே பண்ணல அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த VM அதே ஹோஸ்ட்ல கண்டினியூஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். வெரி ரேர்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்கெண்ட்ல வந்து பேச்சிங் ஆக்டிவிட்டி பண்றோம், இல்லை ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா தேர் ஆர் சான்சஸ் அப்போ வந்து அந்த VM இன்னொரு இதுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அப்ளிகேஷன் வந்து பேஜ் ஃபைல்லையோ இல்லை ஸ்வாப் ஃபைல்லையோ எதுவும் கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்காது. அதனால அப்ளிகேஷன் இம்பாக்ட் பெருசா இருக்காது, இல்லை எதுவும் இருக்காது. ஸோ செகண்டரி டிஸ்க் வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் த லோக்கல் சர்வர் டிஸ்க் ஆக்சுவலி. புரியுதா பிரபாகர்? பட் இப்போ நீங்க செகண்டரி டிஸ்க் இப்போ லோக்கலா அப்படின்றீங்கன்னா லோக்கல்னா பிசிக்கலா இருக்குமா எப்படி? புரியல. ஆமா பிசிக்கல், அதாவது
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சர்வர்ல வந்து 8 ஸ்லாட் இருக்கும், இல்ல 4 ஸ்லாட் இருக்கும், இல்ல அந்த மாதிரி 16 ஸ்லாட் இருக்கும். டிஸ்க்லேயே லோக்கல் சர்வர்லேயே வந்து டிஸ்க் இருக்கும்ல, ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க அந்த ரேக் சர்வர் இல்லை வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கை வந்து நம்ம வந்து ஓஎஸ்கோ இல்லை ஆப்ஸ்கோ டேட்டாஸ்கோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அது ஷேர்ட் ஸ்டோரேஜ் கிடையாது, வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் விஎம்ஆர்லாம் போனீங்கன்னா அந்த விசான் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற மாதிரி. விஎம்ஆர் கிளவுட்லலாம் ஈவன் லோக்கல் டிஸ்கே வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேர்ட் ஸ்டோரேஜ் இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிற அந்த இஎம்சி டெல் அந்த மாதிரி ஹெச்பி அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்லேருந்து வர ஸ்டோரேஜ்லேருந்து தான் வந்து கொடுப்பாங்க. ஷேர்ட் ஸ்டோரேஜ்லேருந்து தான் வந்து ஓஎஸ் டேட்டா டிஸ்க் ஆப் டிஸ்க்லாம் ரன் பண்ணுவாங்க. பட் அந்த செகண்டரி அந்த பேஜ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டிங்காக தான் அது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போதால கொஸ்டின் கேட்டதால தான் நான் ரொம்ப டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது அகெயின் சொல்யூஷனிங் லெவல் திங். அது டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஆமாம், டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். அது நம்ம இது எதுவும் பண்ண தேவையில்லை. கரெக்ட். அப்போ அதுக்கப்புறமா நம்ம ஓஎஸ்குள்ள போயிட்டு நம்ம பேஜ் ஃபைல் மூவ் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்க்கு. பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம அதை வந்து வேற ஒரு டிரைவுக்கு மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த டி டிரைவ் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வேணாம் இது பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து டி டிரைவ்னு அசைன் ஆகிடும் அந்த டெம்பரரி லோக்கல் டிஸ்க். சில ஆர்கனைசேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து டி டிரைவை வந்து எனக்கு டேட்டாக்கு வேணும், என்னுடைய டேட்டா ஸ்டோரேஜுக்கு வந்து டி டிரைவ் தான் நான் ஓவர் த இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் அதை போயிட்டு மாற்றலாம், மாற்றிக்கலாம். அது வந்து எவ்ரி திங் இஸ் கஸ்டமைசபிள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, யா. ஸோ ஐ திங்க் we have covered it. We are almost on the end of the time. Okay, maybe I will continue on Thursday with the remaining data. I'll open the floor for questions. Before that, Stanley, actually, where we can find that host details? host வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலாலாம் கொடுக்க மாட்டாங்க சந்தான கிருஷ்ணன்ல. ஸோ ஹோஸ்ட் டீடைல்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாலாம் நமக்கு டீடைல்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடந்துச்சு, மெஷின் வந்து பூட் ஆச்சா இல்லை வந்து பயாஸ்ல என்ன நடந்தது, அதெல்லாம் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இந்த கீழே போனேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் இல்லை இந்த சீரியல் கன்சோல்லாம் போனேன் அப்படின்னா ஒரு சில அளவுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் டீடைல்ஸ், அந்த ஆர்கிடெக்சர், அந்த என்ன நடந்தது, பயாஸ் அப்போ வந்து என்னென்ன லோட் ஆச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் ரொம்ப டீடைல்டா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மெஷின் இன்ஃபோலாம் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நீங்க கொஞ்சம் மெஷின் பூஸ்ட். ஆமா ஆமா. ஸோ அவங்க மேனேஜ் பண்றதுனால ஹோஸ்ட் டீடைல்ஸ் நமக்கு தெரியுது. ஆமா, தெரிய தேவையில்லை, பட் கொடுக்கவும் மாட்டாங்க மோஸ்டா. ஓகே, ஸோ ஆமா. ஸோ நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட் போகும்போது நம்ம பார்க்க முடியும். அதை நான் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வில் see that shortly. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னும் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் வந்து அட்லீஸ்ட் 2 to 3 hours வந்து வர்ச்சுவல் மெஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் எப்படி சூஸ் பண்றோம், டிஸ்க் எப்படி சூஸ் பண்றோம், இந்த ரெண்டு தான் வந்து இன்னைக்கு டாபிக்கோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, சரி, அது ஓகே. பிரிங் யுவர் ஓன் லைசன்சஸ், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்றது ஒரு அட்லீஸ்ட் ஹை லெவல் பெனிஃபிட் புரியுதா? கொண்டு வந்தோம் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் 49% காஸ்ட் சேவிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் பண்ணலாம். இந்த லைசன்சிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டான், இப்போ நம்ம டேட்டா சென்டர் வந்து 2 பிசிக்கல் கோர்ஸ்க்கு வாங்கணும்னா அங்க அன்லிமிட்டெட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்ணலாம். அப்படிதான் வந்து டேட்டா சென்டர் லைசன்ஸ் வாங்குனீங்கன்னா அன்லிமிட்டடா ரன் பண்ணலாம். ஓகே, அன்லிமிட்டட் விஎம் பண்ணலாம். அது கிளவுட்லயும் நீங்க ரன் பண்ணலாம், ஆன் பிரம்லயும் ரன் பண்ணலாம். அதான் டேட்டா சென்டர்ன்றது ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா $5000 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $500 தான் வரும் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ன்றது. ஸோ தேர் இஸ் a big cost difference. அது வந்து அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி they will allow multiple. ஓகே, ஸோ இப்போ டேட்டா சென்டர் லைசன்ஸ் 2 பிசிக்கல் கோர்ஸ் வாங்கிட்டு போறோம்னா சோ அதுக்கேத்த மாதிரி விஎம்ஸ் அங்க ரன் பண்ணலாம், அதுக்கேத்த மாதிரி வர்ச்சுவல் சிபியூஸ் ரன் பண்ணலாம். டேட்டா சென்டர்ன்றது அன்லிமிட்டட், மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டட் கோர்ஸ், அன்லிமிட்டட் விஎம்ஸ். அது ஸ்டாண்டர்ட் வாங்கும்போது நம்ம வந்து அது வந்து இதாகும், உங்களுக்கு வந்து லிமிட் ஆகும். இத்தனை ப்ராசஸர் இவ்வளோ அப்படின்றதுலாம் லிமிடேஷன்லாம் வரும். ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபார் த இது சீக்வலுக்கும் அது மாதிரி தானேங்க. இது மாதிரி என்டர்பிரைஸ் லைசன்ஸ் 2 பிசிக்கல் கோர்ஸ்க்கு வாங்கணும்னா
அதே மாதிரி அன்லிமிட்டடா SQL ரன் பண்ணலாமா? அது ஓகே. அது வந்து ஆமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு தினேஷ். ஆமா, பட் அது இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப அதை டீட்டெயிலா போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆமா ஏன்னா அது வந்து OS லெவல் டேட்டா பேஸ் லெவல் கான்செப்ட்ல அதுல சொல்லி தருவாங்க. அது இங்க அஷூர்ல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸிஸ்டிங்கா நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கொண்டு வரலாம், கிளவுடுக்கு வந்து கொண்டு வரலாம். அதுதான் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது கொண்டு வரதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அந்த ப்ராசஸ் என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் ப்ராசஸ். அது நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், ஐ ஹேவ் டு இன்ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் that I am going to use the நம்ம இது license. டைரக்டா அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் லைஸ்டன். நம்ம கொண்டு போகலாம், பட் ஆனால் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும் அஷூர் கிளவுட்ல யூஸ் பண்ண போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் பிசிக்கல் டேட்டா சென்டர், பிசிக்கல் ஆன் பிரைம் டேட்டா சென்டர்ல அப்படி கொண்டு போகும்போது நீங்க 49% மட்டும் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகுன்றீங்க. ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்களா? நம்ம லைசன்ஸை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு யூஸ் பண்ண முடியாது. 49% of the VM காஸ்ட். ஸோ விஎம்மோட காஸ்ட்ன்றதை அவங்க மைக்ரோசாஃப்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க கேட்குற இன்ஸ்டன்ஸ் டைப்பை பொறுத்து, நீங்க கேட்குற டிஸ்க் டைப்பை பொறுத்து, ஓகே, இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்து நீங்க என்ன CPU மெமரி என்ன சூஸ் பண்றீங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் டைப் என்ன டைப், SSDயா HDDயா என்னன்றது, தென் வந்து லைசன்ஸ் காஸ்ட், தென் டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் VM காஸ்ட். இப்போ நீங்க இந்த லைசன்ஸை வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 100% அது வந்து வேவ் ஆஃப் ஆயிடும். இப்போ இந்த VM காஸ்ட்ல 49% உங்களுக்கு சேவிங்ஸ் வரும்னு சொன்னேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் லைசன்ஸ்ல 49% சேவிங் வரும்னு சொல்லல. விஎம் உடைய காஸ்ட்ல ஓவரால் விஎம் காஸ்ட்ல வந்து 49%. இப்போ நீங்க வந்து இந்த விஎம்க்கு வந்து ஓவரால் இல்லை எல்லாம் சேர்த்து நீங்க $10 பே பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து $5.1 பே பண்ணா போதும். ஓகே ஓகே. Okay then, so we'll catch up on Thursday morning. We'll have only 1 hour session on Thursday and Friday, considering that we have Microsoft sessions. Okay, so on time start பண்ணிடுவோம். அன்னைக்கு வந்து 8 o'clock start பண்ணிட்டு we'll wind up by 8:50, 8:55 அந்த டைமுக்கு முடிக்கலாம். So we need to have continuity. Okay, so thank you team for joining. Okay, we'll connect on Thursday.